அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 24, 25, 26. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. மிகவும் ஆழமான ஒரு உண்மையை மிகவும் எளிமையாக, அழகாக இந்த உபதேசம் எடுத்துரைக்கிறது. உபதேசம் என்பது முதன்மையாக ஒரு குரு தம்முடைய சீடனுக்கு உணர்த்துவது. அந்த உபதேசம் அந்த சீடனுடைய மனநிலை, தேவை, வாழ்க்கை, அவனுடைய வளர்ச்சி, அவனுக்கு வேண்டிய புரிதல், இவைகளை எல்லாம் மனதில் கொண்டு எது அந்த சீடனுக்கு மிகவும் உபயோகமாக இருக்குமோ அதனை மையப்படுத்தி குருவால் உணர்த்தப்படுவது உபதேசம். இயேசுவின் உரைகள் ஒவ்வொன்றுமே அவ்வாறான உபதேசம்தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு இறை உணர்ந்த மெய்ஞான குரு. அந்த குருத்துவத்தில் கொஞ்சம் கூட குறைவற்றவர் இயேசு. ஆகவே தான் மனிதன் உண்மையிலேயே அவன் யாராக இருக்கிறான், எதற்காக இந்த புவிக்கு வந்திருக்கிறான், அவன் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன, அந்த உண்மையை உணராத போது அவன் தன்னிலை இழந்து தடம் மாறி தடுமாறி எப்படி தன்னைத்தானே சிதைத்துக் கொள்ளுகிறான் என்பதை மிகவும் ஆழமாக உணர்ந்தவராக, மிகுந்த அக்கறையோடு இந்த உபதேசத்தை அவர் கொடுத்திருக்கின்றார். மனிதன் தன்னை யார் என்று உணரும் போது, தன்னை யார் என்று அவன் அறியும் போது, தன்னுடைய தேவை எது என்பதை பற்றிய தெளிவு அவனுக்கு பிறக்கின்றது. தன்னுடைய தேவை இன்னது என்பதை அவன் சரியாக அறியும் போது, அந்த தேவையை அடைவதற்காக மட்டும்தான் இந்த வாழ்நாள் காலம், வாழ்க்கை அருளப்பட்டிருக்கின்றது என்பதை அறிந்து அதில் மட்டுமே அவன் கவனம் செலுத்தி அதனை அடைந்து தன்னையும் தன்னுடைய வாழ்வையும் திருப்தியாக, நிறைவாக, சரியாக அவன் பாதுகாத்துக் கொள்கிறான் அல்லது ஆதாயப்படுத்திக் கொள்கிறான். ஆனால் மனிதன் இதற்கு மாறாக தன்னைத்தானே அறியாத போது, உணராத போது, தன்னுடைய தேவை எவைகள் என்று அவனுக்கு சரிவர தெளிவில்லாத நிலையில் தேவையற்றவைகளை நாடி, தேவையற்றவைகளுக்காக ஓடி, தேவையற்றவைகளுக்காக தன்னை அவன் இழந்து, தன்னை சிதைத்து, தன்னையும் தன்னுடைய வாழ்நாளையும் தனக்கு ஆதாயமாக்கிக் கொள்ளாமல் போய்விடுகிறான். அதனைத்தான் இயேசு இவ்விடத்தில் மிகவும் அழகாக விளக்கியிருக்கிறார். 2 எஜமான்களுக்கு ஒருவனாலும் ஊழியம் செய்யக்கூடாது. தேவனையும் உலகப் பொருளையும் ஒரு சேர எந்த ஒரு மனிதனும் தன் உள்ளத்தில்
ஆளுமைக்கு உரிய ஒன்றாக நிறுத்திக் கொள்ள முடியாது என்பதை உணர்த்தினவர், அதனை தொடர்ந்து சொல்லுகிறார். ஆகையால் இவ்வாறு இருக்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்களுடைய ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். சரியாக இங்கே நாம் கவனித்தால், நாம் எதற்காக கவலைப்படுகிறோமோ, நம்முடைய மனம் எதனை நினைத்து, எதற்காக ஏங்கி, எதன் மீது எவைகள் இல்லை என்று கவலை கொள்கின்றதோ, அதனைத்தான் நாம் நம்முடைய உண்மையான எஜமானாக கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே எதை யோசித்து நம்முடைய மனம் கவலைப்படுகின்றதோ, அதனைத்தான் நாம் நம்முடைய மனதை ஆளும் எஜமானனாக ஏற்றி வைத்திருக்கின்றோம். நம்முடைய கவலை எதன் மீதானது? எதனை பற்றி நாம் மிகுந்த அக்கறையோடு, ஏக்கத்தோடு சிந்தித்துக் கொண்டு மனதில் அதனை போட்டு உழற்றிக் கொண்டே இருக்கின்றோம்? இங்கு மனிதர்களாகிய நாம் என்ன தேவைக்காக இந்த புவிக்கு வந்திருக்கிறோம்? உண்மையிலேயே நாம் யார்? இங்கு 2 விடயங்களை இயேசு இங்கு முன்வைக்கிறார். ஒன்று உங்கள் ஜீவனுக்காக, இன்னொன்று உங்கள் சரீரத்திற்காக. முதன்மையாக ஒவ்வொரு மனிதரும் இந்த இடத்தில் நிதானமாக சிந்தித்து இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஜீவன், என்னுடைய உயிர். என்னுடைய உயிர் என்பது எனக்கு இந்த உடலை உருவாக்கி கொடுத்தது. என்னுடைய உயிர் என்பது எனக்காக சுவாசம் செய்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய உயிர் என்பது எனக்காக என்னுடைய இதயத்தை துடிக்க செய்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய உயிர் என்பது என்னுடைய நுரையீரலை சுருங்கி விரியச் செய்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய உயிர் என்பது எனக்கான பசியை தூண்டுகிறது, எனக்கான தாகத்தை தூண்டுகிறது, எனக்கான காமத்தை வழங்குகின்றது. என்னுடைய உயிர் என்பது நான் உட்கொள்ளுகிற எந்த உணவுக்குமான சுவையை அருள்கின்றது. என்னுடைய உயிர் என்பது என்னுடைய செரிமான உறுப்புகள் எல்லாம் செயல்படுத்தி எனக்கு சீரணத்தை மேம்படுத்தி சத்துக்களை தேவையானதை தன்வயப்படுத்தி உறிந்தெடுத்து தேவையற்றதை கழித்து வெளியே அனுப்பி உடலின் ஒட்டுமொத்த இயக்கத்தையும் பராமரித்து கொண்டிருப்பது என்னுடைய உயிராகத்தான் இருக்கிறது. இந்த உயிர் எனக்கு எங்கிருந்து கிடைத்தது? நான் எவ்வாறு இந்த உயிரை நான் சம்பாதித்தேன்? இந்த உயிரை பெறுவதற்கு நான் செய்தது என்ன? என்னுடைய நல்லது என்ன? என்னுடைய சிறப்பு என்ன? என்னுடைய கொடுத்தல் என்ன? என்னுடைய வேலை என்ன? என்ன செய்து எதன் கூலியாக இதனை நான் பெற்றேன்? என்ன ஊழியம் செய்து நான் இந்த என்ன ஊழியம் செய்து எந்த எஜமானிடத்தில் இந்த உயிரை நான் என்னுடைய சம்பளமாக பெற்றேன்? எதை கொண்டாவது இதை நான் பெற முடியுமா? எதை கொண்டாவது இதை நான் அடைய முடியுமா? எவ்வளவு பணம் கொடுத்து, பொருள் கொடுத்து எனக்கென்று ஒரு உயிர் வேண்டும். அந்த உயிர் எனக்கு இவ்வாறெல்லாம் சேவை செய்ய வேண்டும். அந்த உயிர் எனக்கு இவ்வாறான இயக்கத்தை வழங்க வேண்டும். அந்த உயிர் எனக்கு இவ்வாறெல்லாம் ஆற்றலை அருள் செய்து கொண்டிருக்க வேண்டும். 24 மணி நேரமும் எனக்காக ஓயாது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உயிர் எனக்கு தேவை என்று நான் வாங்கிக் கொள்ள முடியுமா? இப்போது மனிதர்கள் பெரிய அறிவியல் தொழில்நுட்ப ரீதியான ஒரு பெரும் வளர்ச்சியை அடைந்திருக்கிறார்கள். ஆனா மனிதர்கள் அடைகிற எந்த ஒரு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிகளும் எவ்வளவு அது பயனை கொடுக்கிறதோ, சுகத்தை கொடுக்கிறதோ, அதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான அழிவைத்தான் கொடுக்கும் என்பது முடிவாகத்தான் மனிதர்கள் உணர்கிறார்கள். சரியா? சரி, அப்படிப்பட்ட வளர்ச்சியின் விளைவாக இப்போது AI தொழில்நுட்பம் என்கிற ஒரு நிலைக்கு மனிதர்கள் வந்திருக்கிறார்கள். ரோபோலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. முன்னாடி கூட விளம்பரத்தெல்லாம் போட்டிருந்தாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. சைனாவுல 3 லட்சத்துக்கு ஒரு பெண் ரோபோ விற்பனை பண்றாங்க. அத கூட்டு வீட்ல வச்சுக்கினா போதும். எல்லா வேலையும் செஞ்சு குடுக்குது. வீட்ட தூய்மையா வச்சுக்குது. துணிய துவைச்சு குடுக்குது. வீட்ட பெருக்கி சுத்தம் பண்ணி குடுக்குது. அப்புறம் சமையல் பண்ணி குடுத்துருது. நம்ம என்ன வேலை குடுத்தாலும், அத பத்திரமா அது அழகா செஞ்சு குடுத்துருது அப்படின்லாம் சொன்னாங்க. சரியா? இப்படி ஒரு ஒரு ஏஐ தொழில்நுட்பம் வழியாக உருவாக்கப்பட்ட ஒரு இயந்திரத்த நாம வாங்கிட்டு வீட்ல வைக்கணும்னா கூட ஒரு ரூ. 3,00,000 வேணுங்கிறாங்க. ரூ. 3,00,000 இருந்தா அத வாங்கிட்டு பயன்படுத்திக்கலாம். தினந்தோறும் அத சார்ஜ் பண்ணிக்கினா போதும். அத நம்ம பயன்படுத்திக்கலான்றாங்க. அப்படி உயிர் என்பது நமக்கு ஓயாது பிறக்கும் முன்பிலிருந்து
இறக்கும் வரையில் ஓயாது இந்த இயக்கத்தை, ஆற்றலை செய்து கொண்டிருக்கிறதே, அந்த ஜீவனை நாம் அடைவதற்கு நாம் செய்தது என்ன? இந்த கேள்வி ரொம்ப அவசியம். சரியா? ஆத்திகரா இருங்க, நாத்திகரா இருங்க, யாரா இருங்க. உயிரை உனக்கு உரியதாக நீ பெறுவதற்கு, ஒரு உயிர் உன்னுள் இருந்து, உன் உடலில் குடியிருந்து, உனக்கான அனைத்து இயக்கங்களையும், ஆற்றல்களையும் அருள்வதற்கு, வேலை செய்வதற்கு, அந்த உயிரை அடைவதற்கு நீ என்ன செய்தாய்? அந்த உயிரின் தன்மை, அந்த உயிரின் விசேஷம் என்ன? அந்த உயிரை உன்னால் ஆள முடியுமா? கட்டுப்படுத்த முடியுமா? விலை கொடுத்து வாங்க முடியுமா? அதனை நிறுத்த முடியுமா? அதனை போ என்று போகச் சொல்லி, வா என்று வரச் சொல்லி அழைத்துக் கொள்ள முடியுமா? அனுப்பிவிட முடியுமா? என்ன செய்ய முடியும்? ஜீவன் என்பதை பற்றிய உன்னுடைய புரிதல் என்ன? உயிர் என்பதை பற்றிய உன்னுடைய புரிதல் என்ன? உயிர் என்பதை நீ எவ்வாறு மதிப்பிடுகிறாய்? உயிரின் விசேஷத்தை பற்றி இதுவரை நீ உணர்ந்திருப்பது என்ன? அந்த உயிர் இருப்பதால் தான் உனக்கு பசி விளைகிறது. அந்த பசி விளைவதால் தான் உனக்கு உணவு தேவைப்படுகிறது. அந்த உணவு எண்ணத்தை உண்போம் என்று நீ கவலைப்படுகிறாய். ஆனால் அந்த உணவு தேவைக்கான பசி முன்பாக இருக்கின்றதே, அதை நீ விலை கொடுத்து வாங்கவில்லையே. அதற்கு நீ எதுவுமே செய்யவில்லையே. ஆனால் அது உனக்கு இருக்கிறதே. அதனை பற்றிய அறிதலும், அதனை பற்றிய உணர்தலும், அதனை பற்றிய புரிதலும் உனக்கு என்ன இருக்கிறது என்பதை முதன்மையாக சிந்தித்ததுண்டா? 2வது என்ன சொல்லுகிறார்? சரி, உடையை பார்க்கிலும் சரீரம் என்று சொல்லுகிறார். உடல், உயிர் போன்றே நமக்கு உடல் அருளப்பட்டிருக்கின்றது. சரியா? பொதுவா இந்த இடத்துல யோவான் 3:16 சொல்லுவாங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய வாழ்வை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது வந்து இயேசுவோட பொருத்தி பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்றது? இந்த பிள்ளைங்கலாம் இப்ப சொல்றாங்கல்ல ஒரு வார்த்தை, கிரிஞ்சா இருக்குது, ஆ வியர்டா இருக்குன்னுலாம் சில வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. அப்படிதான் இருக்குது. இயேசுவோட பயன்படுத்தி பார்த்தா, பொருத்தி பார்த்தா. ஆனா ஏன்னா, இயேசு ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் வந்தவர். பிறந்தவர். ஒரு வரலாற்று புருஷரு. சரியா? அப்படி ஒரு வரலாற்று நபர் இந்த உலகத்துல பிறந்த பிறகு தான் கடவுள் வந்து அவரை அருளி தான் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லுவதும், அந்த இயேசுவை, அந்த வரலாற்று நபரை விசுவாசிப்பதின் வழியாகத்தான் மனிதர்கள் ஒட்டுமொத்த மனுக்குலமும் நித்திய வாழ்வை அடைய முடியும்னு சொல்றதும் ரொம்ப பொருத்தமின்மை. லாஜிக்கே இல்ல சுத்தமா அது. அது முழுமையான ஒரு மூட நம்பிக்கையா, ஏமாற்றா போகிறது. சரியா? ஆனால் கடவுள் இந்த உலகத்திலே என் மீது அன்பு கூறும்படி முதன்மையாக என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினான். என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பும்போது தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லப்படுகிற அந்த படைப்புக்கு துணைக்கருவியாக அவனுக்குள் இருந்து அவன் பிறப்பித்துக் கொண்ட அந்த பஞ்சபூத கூடு, ஐம்பூத கூடு என்று சொல்லப்படுகிற இந்த இந்த வீட்டை, இந்த 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 உடலை எனக்கு அவன் அன்பளிப்பாக, அவனுடைய அன்பு பரிசாக அளித்து இந்த உலகத்தில் என்னை அவன் அனுப்பியிருக்கிறான். ஆகவே தான் இயேசு என்னும் தேவகுமாரன் என்பதை அவர் அவருடைய திரு உடலாக உணர்ந்து கொண்டால் தான் உண்மைகளை உணர்ந்து கொள்ள முடியும். அதனாலதான் இயேசு கூட உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இல்லையா? அப்போ சகல நாட்களிலும் இந்த உலகத்துல என் இருப்பு முடியும் வரைக்கும் என்னோடு கூட இருக்கின்ற ஒன்று என்னுடைய உடல் தவிர வேறு என்ன? இந்த உண்மை, இந்த யதார்த்தத்துக்கு மிஞ்சி வேற என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். மீதி வந்து கற்பனையா இருக்கும். இயேசுன்ற ஒரு வரலாற்று புருஷர் என்னோடு இருக்கிறாரு அப்படிங்கிறது, எனக்குள் இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு கற்பனையாக இருக்குமே தவிர உண்மை அல்ல. ஆனால் இந்த உடல் உன்னோடு இருப்பது உண்மையிலும் உண்மை. ஆகவே தேவன் தம்முடைய ஒரே பேரான அந்தந்த உயிர், என்னுடைய உயிர் எனக்கான ஒரே பேரான குமாரனாக இந்த பஞ்சபூத கூட்டை, வீட்டை, குடிலை, உடலை எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. ஆக ஒரே பேரான குமாரனை, இந்த உடலை முழுமையாக உணர்கிறவன் எவனோ, விசுவாசித்தல் என்பதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். விசுவாசித்தல் என்பது விஸ்வம் என்றால் சகல என்று பொருள். இந்த உடலினுடைய சகலத்தையும் சரியாக புரிந்து, அறிந்து, உணர்ந்து பயன்படுத்திக் கொள்வதுதான் விசுவாசித்தல். அவ்வாறு இதனை நான் விசுவாசிக்கும் போது கெட்டு போகாமல், கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை அடைகிறேன்.
ஆனால் இதனை நான் விசுவாசிக்காமல், இதன் முழுமையை நான் உணராமல், இதனை நான் புரியாமல், இதனுடைய விசேஷத்தை நான் தெரிந்து கொள்ளாமல், ஏனோ தானோவென்று இதில் நான் வாழ்ந்து, இதனை அசட்டை செய்து, இதனை நான் அலட்சியம் செய்து, இதனை நான் புறக்கணித்து, வேறு ஒன்றை நான் எஜமானாக்கி, உண்மையான எஜமான்துவத்தை தள்ளி, வேறொன்றை எஜமானாக்கி, அதற்கு நான் ஊழியக்காரனாகி, அதற்கு பின்பாக ஓடி, அதற்காக இதனை வரித்து, இதனை 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 வருத்தி, அலங்கோலமாக்கி, அசட்டை செய்து அழித்து நான் கெடுப்பேன். ஆனால் நான் நித்திய வாழ்வை பெற முடியாது. எவ்வளவு எளிமையா சொல்லியிருக்காரு பாருங்க. அதுதான் இங்க நாம புரிஞ்சுக்கணும். உன்னுடைய சரீரத்தை பற்றிய உன்னுடைய புரிதல் என்ன? உன்னுடைய ஜீவனை பற்றிய உன்னுடைய புரிதல் என்ன? இரண்டுமே உன்னால் செய்யப்பட்டது இல்லையே. இரண்டுமே உன்னால் சம்பாதிக்கப்பட்டது இல்லையே. இரண்டுமே உன்னால் வாங்கப்பட்டது இல்லையே. இந்த இரண்டையும் பெறுவதற்கு நீ எதையுமே செய்யவில்லையே. உன்னுடைய புத்திக்கு அப்பாற்பட்டு, உன்னுடைய யோசனைக்கு அப்பாற்பட்டு, உன்னுடைய உன்னுடைய நிர்மாணம், உன்னுடைய தீர்மானத்துக்கு அப்பாற்பட்டு, ஏற்கனவே இலவயமாக இறைவன் என்னும் எஜமான் உனக்கு இதனை அளித்திருக்கிறானே. உனக்கு உடல் வேண்டும் என்று விரும்பியவன் அவன். அந்த உடலை இயக்குவதற்கான உயிரை அதில் வைத்தவன், அல்லது உயிராக அதிலே குடியிருப்பவன் அவன். இப்போ நீ உணவுக்காக கவலைப்படுற, நீ உடைக்காக கவலைப்படுற, என்னத்த குடிப்போங்கிறதுக்காக நீ கவலைப்படுற, அதை நீ மனசுல போட்டு உருட்டுற, அதையே நீ பெரும் பாரமா கருதுற, அதுவும் பெரும் தேவையா நினைச்சு உன்னுடைய உள்ளத்தை சிதைக்கிற. ஆனால் அவைகளை விட விசேஷமானவைகள் உனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது உன்னுடைய உயிர், அது உன்னுடைய உடல். அவைகள் இருக்க போய் தான் உள்ளமாக நீ அவற்றில் குடியிருக்கிறாய். அந்த உள்ளத்தில் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்றெல்லாம் நீ கவலை கொள்கிறாய். நீ கவலை கொள்வதற்கு உள்ளமாக நீ இருக்கிறாய் என்றால், அந்த உள்ளம் இருப்பதற்கு உடலும் உயிரும் இருப்பது அதி முக்கியம் அல்லவா? அதனை உனக்கு கொடுத்தவரை பற்றி, அவர் கொடுத்த அந்த விசேஷமான உயிரை பற்றி, உடலை பற்றி என்றைக்காகிலும் நீ மனதில் சிந்தித்ததுண்டா? நேரான கேள்வி, நியாயமான கேள்வி, சரியான கேள்வி. ஒவ்வொரு மனிதனும் இந்த கேள்வியை தன்னுள், இந்த கேள்விக்கான பதிலை சொல்லி ஆக வேண்டும். எங்கிருந்து நான் உயிர் பெற்றேன்? எங்கிருந்து நான் உடல் பெற்றேன்? இந்த உயிரின் விசேஷம் என்ன? சிறப்பு என்ன? இந்த உடலின் சிறப்பு என்ன? இதனை உணராத நிலையில் எனக்கு உணவை பற்றிய அக்கறையும், உணவை பற்றிய கவலையும் என்ன? உணவை பற்றி கவலைப்படுவதற்கா நான் உள்ளமாக இத்தனை சிறப்பான உடல் வழியாக, இத்தனை சிறப்பான உயிரின் துணை கொண்டு இந்த உலகத்தில் வெளிப்பட்டிருக்கின்றேன். 5 பூதங்கள், 5 புலன்கள், 5 கர்மேந்திரியங்கள், 4 குணங்கள் என்று எத்தனை விதமான தத்துவங்களோடு இந்த உடல் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடலை உள்ளிருந்து இயக்கிக் கொண்டிருக்கிற அந்த உயிர் எத்தனை விசேஷமானது. இந்த உடல் எனக்கு எத்தனை விசேஷமானது. உணவை விட உயிரும், உடலை விட உடையை விட உடலும் சிறப்பானவைகள் அல்லவா? அப்படின்னா என்ன பொருள்? என்ன சொல்ல வராரு? அந்த சிறப்பு உன் உள்ளத்தில் ஏறி இருக்கிறதா? அந்த சிறப்பை உன் உள்ளம் உணர்ந்திருக்கிறதா? அந்த சிறப்பு உன் உள்ளத்திற்கு புரிந்திருக்கிறதா? வேற எதற்கு நீ உள்ளமாக வந்தாய்? வேற என்னத்துக்கு உள்ளமா வந்தா? உண்ணணும், உடுத்தணும், தங்கறதுக்கு ஒரு இருப்பிடத்தை உண்டாக்கிக்கணும் அப்படின்னா, அதற்கு நீ உள்ளம் கொண்ட மனிதனாக வெளிப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்? ஓரறிவு உயிரிலிருந்து 5 அறிவு உயிர் வரைக்கும் உள்ளம் என்கிற, மனம் என்கிற 6வது புலன் இல்லாத உயிரினங்கள் அனைத்துமே உண்ணுவதற்கு தேவையானதை தேடிக்கொள்கின்றது, உறங்குவதற்கு தேவையான இருப்பிடத்தை தேடிக்கொள்கின்றது. அவைகள் இந்த புறச்சூழலில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான உடையாக, ஆடையாக இந்த இந்த சூழலையே தனக்கு தகவமைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. தனக்கு ஏற்றபடி தகவமைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆக உணவுக்கும் உடைக்கும் உள்ளம் என்கிற ஒன்று, 6வது அறிவு என்கிற ஒன்று செயல்பட வேண்டிய, இருக்க வேண்டிய, பிறப்பெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொதுவா இந்த 6வது அறிவுங்கிறது என்னன்னு கேட்டா, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பகுத்தறிவுன்னு சொல்றாங்க. சரிங்க, பகுத்தறிவுனா என்னங்கன்னு கேள்வி கேட்டா, நல்லது எது, கெட்டது எதுன்னு பகுத்தறியறது தான் பகுத்தறிவு.
அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப தப்பான புரிதல். ஓர் அறிவு உயிரிலிருந்து 5 அறிவு உயிர் வரைக்கும், அததுக்கு என்னென்ன அறிவு வழங்கப்பட்டிருக்கிறதோ, அத்தனைக்கும் பகுத்தறிவு இருக்குது. மனுஷன் மட்டும் தான் பகுத்தறிவு உயிரினு நினைக்கிறது பெரும் தவறு. அதுவும் அந்த 6வது அறிவு தான் பகுத்தறிவு நினைக்கிறது பெரும் தவறு. ஓரறிவு உயிர் மரத்துக்கே, செடிக்கே, கொடிக்கே பகுத்தறிவு உண்டு. நீங்க ஒரு செடிய ஒரு இடத்துல நட்டு பாருங்க. எந்த பக்கம் தனக்கு தேவையான தண்ணி கிடைக்குதோ, அந்த பக்கத்த நோக்கி அது வேர தன்னால அனுப்பும். என்ன காற்றடிக்குது, என்ன விதமான அந்த காற்றில் என்ன விதமான ஈரப்பதம் இருக்குது, என்ன விதமான சூரிய வெப்பம் எந்த அளவில் இருக்கிறதோ, அதற்கேற்றபடி தன்னுடைய இலையின் நிறத்தை மாற்றி, தன்னுடைய பிழைப்பை காத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அதுக்கு அறிவு இருக்கு. அதேபோல ஒரு நாய், மாடு, விலங்குகள், பறவைகள்லாம் பாருங்க. அதனுடைய உணவு என்ன என்பது அவங்களுக்கு தெரியும். எவ்வளவு தனக்கு தேவையான உணவுன்னு அவைகளுக்கு தெரியும். உண்மையிலே சொல்லப்போனா, மனிதனை விட அறிவாளி மிருகங்கள், பறவைகள். நீங்க எவ்ளோ தானியத்த போடுங்க, தனக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் தான் உண்டுவிட்டு செல்லும் பறவைகள். அதேபோல நாய் தான். அதுக்கு மேல சீண்டாது. அதுக்கு மேல சீண்டவே சீண்டாது. ஆனா மனிதர்களுக்கு பாருங்க, தான் தின்னதுக்கு மேல எடுத்துன்னு போய் சேர்த்து வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது விட்டுருங்க. ஆனா தான் யாரு, தனக்கு எவ்வளவு தின்னணும், என்ன தின்னணும்னே தெரியாது. அதுக்கே அவனுக்கு டாக்டர்கள் வேணும். ஏற்கனவே அடிக்கடி நான் சொல்லிட்டு தானே இருக்கேன். நியூட்ரிஷியன், டயட்டீஷியன் இவங்க எல்லாம் யாருக்கு தேவைப்படுறாங்க பாருங்க. அறிவற்ற மிருகங்களா மாறி போயிட்ட மனிதர்கள் தான் தேவைப்படுறாங்க. மிருகங்கள் அவன் தேவைப்படல. அவைகள் தன்னுடைய உடலை, தன்னுடைய உயிரை, இந்த தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு, தனக்கு எது நல்லது, தனக்கு எது கெட்டது என்று சரியாக பகுத்தறிந்து தான் தங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றது. ஆக உடலுக்கான உணவை, உடலுக்கான பிழைப்பை, இந்த உலகத்தில் உடலினுடைய இருப்பை இந்த உலகத்தில் தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன நல்லது, கெட்டதை பற்றி நாம் பகுத்தறிகிறோமோ, அது அல்ல பகுத்தறிவு. அந்த அறிவல்ல 6வது அறிவு. 6வது அறிவு என்பதே இந்த உள்ளம் என்பதே, இந்த உள்ளம் வெளிப்பட்ட உடனே ஒரு உடலை பார்க்கிறது. அந்த உடல் என்னாலே செய்யப்படுகிற செயல்களோடும், தன்னாலே நிறை நி தன்னிச்சையாக நடைபெறுகின்ற செயலோடும் இருக்கின்றது. அப்படியானால் அந்த அந்த தன்னிச்சையான செயலை நிகழ்த்துகின்றது யார் என்பதை கவனித்தால், அதனை உயிர் என்று உணர்கின்றது. அப்படியானால் அந்த உயிர் எங்கே இருக்கிறது? எப்படி இருக்கின்றது? இந்த உடலின் விசேஷம் என்ன? நான் எதற்கு இந்த உடல் கொண்டு இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன்? இந்த உடல் வழியாக நான் எதனை அடைந்து, எங்கே நான் போகப் போகின்றேன் என்று அந்த உள்ளம் தன்னை பற்றி, தனக்கு வழங்கப்பட்டுள்ள உயிரை பற்றி, தனக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற உடலை பற்றி, இதனை அருளிய படைத்தவனை, படைப்பாளனை பற்றி எப்பொழுது யோசிக்கிறதோ, அந்த மனம் எப்போது சிந்திக்கின்றதோ, அப்பொழுதுதான் அந்த 6வது அறிவு வேலை செய்கிறது. அதுதான் 6வது அறிவு. அதுதான் மனதிற்கான செயல். அதுதான் உள்ளத்திற்கான வாழ்க்கை முறை. இந்த உள்ளம் இந்த உலகத்தின் பொருட்களை சிந்திப்பதற்காக வந்தது இல்லை. இந்த உள்ளம் இந்த உலகத்தினுடைய வேறு பிறிதொரு உடல், எந்த உடல்களை எல்லாம் நமக்கு உணவாக்குகின்றோமோ அவைகளை சிந்திப்பதற்காக இந்த உள்ளமாக நாம் உருவெடுத்து இங்கு வரவில்லை. இந்த உள்ளம் என்பது அந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரரான எவருடைய இல்லத்தை நான் உள்ளமாக கொண்டிருக்கிறேனோ, எவரை அந்த இல்லத்தில் என்னால் தக்க வைத்துக் கொள்ள முடியுமோ, அந்த அதற்கு உரியவனை, அதற்கு உரியதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் நான் உள்ளமாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டிருக்கின்றேன். இப்ப பாருங்களேன், உடலின் தேவை பசி, உடலின் தேவை தாகம், உடலின் தேவை காமம். இவைகளெல்லாம் பசி, தாகம், உடலின் தேவைகள் பசி, தாகம், காமம் போன்ற உணர்வுகளால் இந்த உலகத்துல எனக்கு வெளிப்படுது. அந்த 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 உணர்வை நான் பிறிதொரு உடலைக் கொண்டு உணவால் தீர்த்துக் கொள்ளுகிறேன். உடலின் தேவைகளை பிறிதொரு உடலைக் கொண்டு. நீங்க அரிசி தின்னாலும் உடம்பு தான், காய்கறி தின்னாலும் உடம்பு தான், கீரை தின்னாலும் உடம்பு தான், ஆடு தின்னாலும் உடம்பு தான், மாடு தின்னாலும் உடம்பு தான், கோழி தின்னாலும் உடம்பு தான். ஆனால் இந்த உணவுல சைவம், அசைவம் இல்ல. எத தின்னாலும் நீங்க என்னதான் தின்றீங்க? ஒரு உடலைத்தான் தின்கிறீர்கள். ஆக இன்னொரு உடல் கொண்டு தண்ணி கூட ஒரு உடம்பு தான். சரியா? இன்னொரு உடம்பு கொண்டு தான் உன் பசி தாகத்த. அதேபோல காமமும் இன்னொரு உடல் கொண்டு தான் தீர்க்கப்படுது. ஆக உனக்கு வெளியே இருக்கிற ஒரு உடலைக் கொண்டு உடலின் தேவைகள் தீர்த்துக் கொள்ளப்படுகிறது. அவ்வாறு உள்ளத்துக்கு ஒரு தேவை இருக்குங்க.
உள்ளத்துக்கு ஒரு தேவை இருக்கிறது. அந்த 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 உள்ளத்தினுடைய பசி, அந்த உள்ளத்தினுடைய தாகம், அந்த உள்ளத்தினுடைய காமம் அதின் இனமான அதின் இனம் எப்படி உடல் வந்து தன் இனமானதை தனக்கு உணவாக கொள்கின்றதோ, அந்த தன்னுடைய தேவையை தன்னுடைய இனமான வேறொரு உடல் வழியாக தீர்த்துக் கொள்கிறதோ, அப்படி உள்ளத்தினுடைய இனம் எது? உள்ள எந்த இனம் சார்ந்தது? ஆணினமா? பெண்ணினமா? அலியினமா? விலங்கினமா? பறவை இனமா? தாவர இனமா? புழு இனமா? ஊர்வன இனமா? உள்ளம் எந்த இனம்? சொல்லுங்க. உள்ளம் எந்த இனம்? உள்ளம் என்பது இறை இனம். உள்ளம் என்பது இறை இனம். இறைவனுடைய ஒரு பகுதித்தான் உள்ளம். இறைவன் என்பதுதான் உன்னுடைய உள்ளம். இறையில் தான், அந்த இறைவனுக்குள் தான் நீ இருக்கிறாய். அங்குதான் பிழைக்கிறாய், அங்குதான் சிந்திக்கிறாய், அங்குதான் வாழ்கிறாய். அதுதான் நீயாக வெளிப்பட்டிருக்கின்றது என்னும்போது இறை இனம் தான் உள்ளத்தின் இனம். ஆக அந்த இறை எப்படி உடல் என்கிற பிற உயிர்களுடைய உடல் என்கிற சின்னறை இறையால் இந்த உடலின் தேவை தீர்க்கப்படுகிறதோ, அப்படி உள்ளத்தின் தேவை இறைமை என்கிற அதற்கே உரிதான அதன் இனத்தினால், அதனை பற்றிய உணர்வினால் உள்ளத்தின் தேவை தீர்க்கப்படுகின்றது. சரியா? இந்த இந்த இதற்கு முக்கியமாக என்ன தேவைன்னா, இங்க என்னன்னு சொன்னா, உன்னுடைய உள்ளம் என்பது இந்த உடலுக்கு தேவையான பிற படைப்புகள், பிற உடல்கள், பிற உயிரினங்கள், பொருட்கள், செல்வங்கள், இங்கு உள்ள வளங்கள், இவைகளை பற்றி சிந்திப்பதற்காக, இவைகளை யோசிப்பதற்காக, இவைகளை பற்றி கவலைப்படுவதற்காக நீ மனமாக, மனிதனாக உலகத்தில் பிறக்கவில்லை என்பதை முதன்மையாக புரிந்து கொண்டு, நான் இங்கு மனமாக, உள்ளமாக, மனிதனாக வாழ்வதற்கு எனக்கு இங்கு இவ்வளவு விசேஷமான சிறப்பான ஒரு உயிர் எனக்கு துணையாக இருக்கின்றது. அந்த 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 உயிர் மட்டும் இல்லாமல், நான் இந்த உலகத்தில் இருந்து என்னை நான் அறிந்து கொள்வதற்கு, என்னை படைத்ததை உணர்ந்து கொள்வதற்கு, எனக்கு ஐம்பூதங்களால் ஆன ஒரு அழகிய உடலும், விசேஷமான சிறப்புமிக்க உடலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து, நான் என்னுடைய சிந்தையில் வளர வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கவலைப்படும்போது, மனம் கவலையால் ஆக்கிரமிக்கப்படும்போது, அது எதையும் சிந்திக்காது. அதனுடைய சிந்தனை அங்கு மட்டுப்படுத்தப்படும். அதனுடைய சிந்தனை அங்கு தடை செய்யப்படும். சிந்தனை வளர்ச்சி அற்றவர்கள், அதான் இன்னொரு இடத்துல கீழே அதை சொல்றாரு, அஞ்ஞானிகள் அவைகளை நாடி தேடுகிறார்கள்ன்றாரு. நீ ஞானத்துக்குரிய ஒரு உயிரினம். நீ அறிவுக்குரிய ஒரு உயிரினம். நீ உணர்தலுக்குரிய ஒரு உயிரினம். நீ புரிதலுக்குரிய ஒரு உயிரினம். நீ அஞ்ஞானத்துல பிறந்தவன் கிடையாது. அஞ்ஞானி கிடையாது நீ. ஆகவே உன்னுடைய மனம் தேட வேண்டியது உணவை அல்ல, உணர்வை. உள்ளத்துக்கான உணவு உணர்வு, உடலுக்கான உணவு உடல். இப்ப மனிதர்கள் அடிப்படையா இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு இயேசு விரும்புறாரு, இல்ல நான் கூட என்ன விரும்புறேன்னா, முக்கியமா மனிதா, நீ ஒரு மந்தை அல்ல. மனிதா, நீ ஒரு மந்தை அல்ல. நீ என்பது தனித்துவமான ஒரு சிந்தை. மனிதர்கள் எவரும் மந்தை அல்ல. மனிதர்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமான சிந்தை. ஒவ்வொருவரும் தன்னை உள்ளமாக நான் வெளிப்பட்டிருக்கிறேன். நான் என்பது உள்ளம், நான் என்பது மனம் என்றால் அந்த மனதினுடைய விசேஷம் சிந்தை. அந்த சிந்தையிலே முதன்மையாக எதனை விட எது விசேஷம் என்கிற புரிதல் உண்டாக வேண்டும். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன், உடையை பார்க்கிலும் உடல் விசேஷித்தவைகள் அல்லவா? அப்ப இவ்வளவு விசேஷமானவைகளை பயன்படுத்தி இந்த உலகில் வாழ வந்திருக்கிற நான் எவ்வளவு விசேஷமானவன்? என் சிந்தை எவ்வளவு விசேஷமானது? என் தேவை எவ்வளவு விசேஷமானது? இவைகளை யோசித்து, இவைகளுக்காக எண்ணி, இவைகளுக்காக என்னுடைய ஆற்றலை, என்னுடைய ஆயுளை செலவழிக்கவா நான் இங்கு பிறப்பெடுத்து வந்திருக்கின்றேன்? அப்போ நான் தேட வேண்டிய விசேஷம் எது? நான் நினைக்க வேண்டிய விசேஷம் எது? நான் புரிய வேண்டிய விசேஷம் எது? நான் சிந்திக்க வேண்டிய விசேஷம் எது? நான் சிந்தித்தால் அந்த அந்த சிந்தனையினுடைய சாரமாக, அந்த சிந்தனையினுடைய காரியமாக, அந்த சிந்தையினுடைய கருப்பொருளாக எது இருக்கணும்? சோறா? துணியா? வீடா? வசதியா? செல்வமா? பொருளா? பணமா? காரா? வசதிகளா? மனிதருக்கு முன்பாக அந்தஸ்தை காட்டுகிறதா? கௌரவமா?
என்னுடைய சிந்தை ஒன்றை தனக்குள் வைத்து சிந்திக்கிறது என்றால் அது உயிரை போன்ற விசேஷமா இருக்கணும், உடலை போன்ற விசேஷமா இருக்கணும். அதாவது என்னால செய்ய முடியாததா, என்னால பெற முடியாததா, என்னால வாங்க முடியாததா, என்னால பணம் கொடுத்து எடுக்க முடியாததா, என்ன செஞ்சோம் என்னால அதை உருவாக்க முடியாததா, எனக்கு அப்பாற்பட்டு ஒண்ணு. அப்படி எனக்கு அடையாளமா உயிரும் உடலும் இருக்கு. காண முடியாத நிலையில் ஒரு உயிரோ, காணக்கூடிய நிலையில் ஒரு உடலோ விசேஷமானவளா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்குள் இருக்கிற உள்ளமாகிய நான் சிந்தித்தால், அது எதனை பற்றி சிந்திக்க வேண்டும்? யோசிங்க. அது எதனை பற்றி சிந்திக்க வேண்டும்? அதனுடைய சிந்தனை எப்படிப்பட்ட உயர் சிந்தையா இருக்க வேண்டும். அது எவ்வளவு விண்ணுக்குரியவைகளை சிந்திக்க முடியும். அது எவ்வளவு மண்ணுக்குரியவைகளை சிந்திக்க முடியும். அது எவ்வளவு மறைப்பொருள்களை சிந்திக்க முடியும். அது எவ்வளவு ஞானத்தை சிந்திக்க முடியும். அது எவ்வளவு அறிவை உள்வாங்க முடியும். அது எத்தனை புரிதலை எடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு உயிர் பொருள், அப்படிப்பட்ட உயிரோடும் உடலோடும் பின்னி பிணைந்திருக்கிற ஒரு மெய்ப்பொருள், ஒரு உண்மை பொருள் தான் நீ என்னும் உள்ளம் என்பது. அந்த உள்ளத்தை போய் அடுத்த வேளை சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? அடுத்த வேளை துணிக்கு என்ன பண்ணுவேன்? அவங்க இவ்ளோ துணி வச்சிருக்கிறாங்க. எனக்கு இந்த துணி தான் இருக்குது. அவங்கலாம் இந்த சோறு சாப்பிடுறாங்க. எனக்கு இந்த சோறு தான் கிடைக்குது. ஐயோ! சோத்து கவல, துணி கவல, இந்த கவல, அந்த கவலன்னு அது செதஞ்சா, அது எவ்வளோ அசிங்கமான வாழ்வு, எவ்வளோ கேவலமான வாழ்வு, எவ்வளோ இழிவான வாழ்வு. நீ அது இல்லங்கிறார் இயேசு. நீ அது இல்ல. அவைகள் உன் கவலைக்குரிய, உன் எண்ணத்துக்குரிய, உன் சிந்தைக்குரிய பொருள் அல்ல. உன் உள்ளத்தில் அவைகளை கொண்டு போக வேண்டியது அது உலகத்துல இருக்கு. தேவனா எடுத்து உன் உடலோடு பொருத்திக்கோ. எப்ப தேவையோ எல்லாம் இருக்கு. பூமியை நிறைவா படைச்சிருக்கேன். அழகா படைச்சிருக்கிறேன். அதிசயங்கள்ல படைச்சிருக்கிறேன். உனக்கு எவ்வளவு சுவை மொட்டுகள வச்சிருக்கணும், அதை விட அதிகமான உணவுப் பொருட்கள வச்சிருக்கிறேன் நானு. தாவரங்களா, கீரைகளா, காய்கறிகளா, பழங்களா, கனிகளா, அ உயிரினங்களா, ஐய்யோயோ! கோடான படைப்புகள செஞ்சிருக்கிறேன். இன்னும் உனக்கு இதெல்லாம் உணவு, இதெல்லாம் உணவு இல்லன்னு கண்டுபிடிக்கவே இல்ல நீ. இன்னும் எவ்வளவோ கீரை வகைகள, மூலிகை வகைகள, இவைகள்லாம் உணவுன்னே மனிதர்கள் தெரிந்து கொள்ளவே இல்ல. எத்தனையோ உயிரினங்கள் இவனுக்கு தெரியாதனால அழிஞ்சு போயிட்டு கூட இருக்குது. சரியா? உலகத்தினுடைய எல்லா உணவு சுவையும் நீ ருசிச்சிட கூட முடியாது இந்த பிறவியில. அவ்வளவு கொட்டி வச்சிருக்கிறேன். நீ யோசிக்காமயே, நீ கேட்காமயே, நீ தேடாமயே, நீ சம்பாதிக்காமயே, இந்த உலகத்துல யாரும் எதனைக் கொண்டு செய்துவிட முடியாத உயிரை உனக்கு அளித்திருக்கிறேன். அ நீயே விரும்பினாலும், நீயே என்ன திட்டம் பண்ணாலும், இப்படி ஒரு உடல் வடிவமைப்பை செய்துவிட முடியுமா? அதையே உனக்கு நான் செய்து குடுத்திருக்கிறேன். இந்த உடல் பிழைப்பதற்கு, இந்த உயிர் வாழ்வதற்கு என்ன தேவையோ அத உலகத்துல செய்யாம இருந்திருப்ப. அதெல்லாம் செஞ்சுட்டு தானே உன்ன கொண்டு வந்தேன். உன் கவனம் ஏன் அங்க போது? நீ ஏன் அத பெருசா மதிக்கிற? காரணம் நீ எத பெருசா மதிக்கணுமோ, அத பெருசா மதிக்காதனால, எது விசேஷமோ அந்த விசேஷத்த கண்டு உணராததுனால, நீ இழிநிலையில உன் சிந்தைய கொண்டு போற. உன் புத்திய அங்க கொண்டு போற. காரணம் நீ என்ன ஆயிட்ட? சிந்தையில் வளர்கிறவனாய் இராமல், மந்தையில் ஒருவனாய் வளர்கிறவனாய் மாறிவிட்டாய். மதம் என்றாலே மனிதனுடைய சிந்தனைக்கு தடை போடுகிற இயக்கங்கள் தான் மதங்கள். மனிதனை சிந்திக்க விடக்கூடாது. அவன நம்ப மட்டும் வச்சா போதும். ஏதாவது ஒரு கதைய சொல்லி நம்ப வச்சுட்டா போதும். அந்த கதைய அவன் நம்பிட்டான்னா போதும். அதுக்கு மேல அவன் சிந்திக்கவே மாட்டான். எனக்கு ஒரு உயிர் இருக்கிறதே, அந்த உயிர் உண்மையிலேயே எங்கே இருக்கிறது? யார் அது? யார் அது? யார் எனக்கு அதை கொடுத்தது? உண்மையிலேயே என்னை அனுப்பினவன் யார்? எனக்கு இந்த உடலை செய்து கொடுத்தவன் யார்? என்று தன்னில் தானே சிந்தித்து, கேள்வி கேட்டு, தான் தேடி தன்னுடைய உள்ளத்திற்கான இறைமையை, உணர்வை அது பெறாது. ஏன்னா அத நம்ப வச்சாச்சு. நம்ப வச்சாச்சு. இயேசுநாதர் உனக்கு ரட்சகர்ன்னு நம்ப வச்சாச்சு. யெகோவா உன் தேவன்னு நம்ப வச்சாச்சு. அவர் பைபிள் குடுத்தாருன்னு நம்ப வச்சாச்சு. அ முருகன் தான் உன் சாமின்னு நம்ப வச்சாச்சு. அல்லாஹ் தான் உன் சாமின்னு ஏதோ ஒண்ணு சொல்லி ஏதோ கதைகள கட்டுக்கதைகள, கற்பனைகள மனித மனங்கள்ல திணித்து நம்ப வைத்தாயிற்று. நம்பிக்கைக்கு உட்பட்ட அத்தனை பேரும் அறிவிலிருந்து விலகுகிறார்கள். அவர்கள் சிந்திக்க தவறுகிறார்கள். மனிதன் சிந்தனையிலிருந்து விலகி மந்தையில் ஒன்றாக மாறியதுதான் அவன் எது விசேஷமோ அந்த விசேஷத்தை உணர்ந்து, தான் எவ்வளவு மதிப்பு மிக்கவனோ, சிறப்பானவனோ அந்த உண்மையை உணர்ந்து அதில் வாழ முடியாமல் வீணானவைகளுக்காக, அழிந்து போகிறவைகளுக்காக, அற்பத்தனமானவைகளுக்காக கவலைப்பட்டு தன்னைத்தானே தன்னைத்தானே அழித்துக் கொண்டிருப்பது, சிதைத்துக் கொண்டிருப்பதனுடைய நிலைக்கு காரணமாக இருக்கிறது.
ஆக முதன்மையா நமக்கு என்ன புரியணும்னா, எந்த ஒரு மந்தையிலும் நான் அடைபடக்கூடாது. எந்த ஒரு மந்தையிலும் நான் அடைபடக்கூடாது. மந்தனா மத மந்தை மட்டும் இல்ல. மதம் மந்தைகளை மந்தைகள தான் மதத்தினால வச்சுக்க முடியும். மனிதர்கள வச்சுக்க முடியாது. சிந்திக்கிறவன் மதத்துல இருக்கவே முடியாது. தூக்கி எறிஞ்சிரும். தூக்கி எறிஞ்சிரும். வெளிய தள்ளிடும். அவுட் ஆஃப் சர்ச். சபையிலிருந்து உன்ன வெளியேத்திரும். ஆனா மந்தைகள பக்குவமா வச்சுக்கும். அதேபோல சாதி மந்தைகள தான் வச்சுக்கும். கட்சிகள், கழகங்கள் மந்தைகள தான் வச்சுக்கும். அரசியல்வாதிகள் அடிமைகள மந்தைகள தான் வச்சுக்குவாங்களே. ஆக இந்த சமூகத்துக்கு தேவையானது மந்தைகள் தான். கீழ்ப்படுகிற மந்தைகள் தான். ஏய் ஓடு 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 அப்படின்னு விரட்டுனா, அதுங்க பாட்டுக்கு ஓடுதுங்க பாரு. அப்படிப்பட்டது தான். அதுக்கு தான் வேணும். மனிதர்கள் சிந்திக்கிறவர்கள் தேவையில்ல. சரியா? அப்போ என்ன புரியணும்? நான் எந்த ஒரு மந்தையிலும் அடைபடக்கூடாது. எந்த ஒரு மதமும் மந்தைகள அடைத்து வைக்கிற கொட்டில் தான். ஆட்டு கொட்டாய், மாட்டு கொட்டாய் சொல்லுவாங்கல்ல. அப்படி மந்தைகளை சேர்த்து அடக்கி வைக்கின்ற கொட்டாய்கள், கொட்டில்கள் தான் மதங்கள், சாதிகள், கழகங்கள் அத்தனையுமே. சோ எதுக்குமே உடன்படக்கூடாது, எதிலுமே சிக்கக்கூடாது, எதிலுமே அடங்கி விடக்கூடாது. அப்ப மனிதன் என்பவன் நான் யார்னா, ஐம்புலன் கொண்டு எல்லா ஐம்புலன் வரைக்கும் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் இந்த உலகத்தின் படைப்புகள அனுபவிக்கின்றது. அப்ப இந்த உலகத்தின் படைப்புகள அனுபவிக்கணும். இங்க இருக்கிறத எடுத்து தின்னணும், குடிக்கணும், இங்க இருக்கிறத எடுத்து உடுத்திக்கணும். இங்க இருக்கிற சூழலுக்கு எனக்கு வெளிய இருக்கிற அந்த தட்பவெப்ப சூழல் என்ன பாதுகாத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு இருப்பிடத்த உண்டாக்கிக்கணும்னா, அதுக்கு 6வது அறிவுன்னு ஒண்ணு தேவையில்லங்க. 5 அறிவு வரைக்குமே போதும். சோ ஐம்புலன் கொண்டு, 5 அறிவு கொண்டு இந்த ஐம்பூத படைப்புகளை அனுபவித்துக் கொள். 6வது புலன் கொண்டு, 6வது அறிவு கொண்டு படைத்தவனை, ஆண்டவனை, உன் தந்தையை, உன்னுடைய மணாளனை, உன்னுடைய இதயத்துக்கு, உன்னுடைய உள்ளத்திற்கு உரிய இல்லத்தானை, இல்லத்தரசி நம்ம மனைவி சொல்றோம்ல, அப்ப நம்முடைய இல்லத்து அரசன் ஆண்டவன். அவனை அனுபவித்துக் கொள்வதற்கு தான் 6வது புலன் கொண்டு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஐம்புலன்களும் ஐம்பூதங்களில் உள்ளவைகளை நுகரும். 6வது புலனாகிய மனம் தான் ஆண்டவனை நுகரும். அவனை ரசிப்பதற்கு, அவனை ருசிப்பதற்கு, அவனை அனுபவிப்பதற்கு, அவனை கொண்டாடுவதற்கு, அவனை உணர்வதற்கு, அவன் என்கிற அந்த இறைமையின் உணர்வுதான் உள்ளத்திற்கான உண்மை உணவு. இந்த பாஸ்கல் லான்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, ஒரு சயின்டிஸ்ட். அவர் சொல்லியிருக்கிறான், ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் கடவுள் வடிவான ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அதை படைப்பின் கடவுள் மட்டும் தான் அந்த இடத்தை நிரப்ப முடியும். அதுவரைக்கும் அது வெறுமையாவும், ஏக்கமாவும், திருப்தியற்று தான் இருக்கும். அப்படின்னு சொல்லியிருக்காராம். அந்த மாதிரி ஒவ்வொரு உள்ளமும் அதற்கு உரியவனுக்காக இயங்குகிறது. அதற்கு உரியவனை தேடுகிறது. அதற்கு உரியவனால் தான் அது திருப்தி ஆகிறது. அது ஒன்றுதான் அதனுடைய தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் அவன் தான் எனக்கு உயிராக இருந்து கொண்டிருக்கின்றான். அவர்தான் அந்த உயிரின் வெளிப்பாடாக உடலையும் கொடுத்திருக்கிறான். அவனை உணர்வதற்கு தான் நான் உள்ளமாக வெளிப்பட்டிருக்கின்றேன். அவனால் படைக்கப்பட்டவைகளை மட்டும்தான் உணரணும், நுகரணும், அனுபவிக்கணும்னா, நான் வெறும் ஐம்புலன் கொண்ட, 5 அறிவு கொண்ட ஒரு மிருகமா வந்திருந்தா போதுங்க. போதும். அதுவே போதும். மனம் என்கிற ஒன்று 6வது புலன் தேவையே இல்ல. இப்ப 6வது அறிவு என்பது உடலுக்கு நன்மை தீமையை சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவு கிடையாது. உள்ளத்துக்குரியது எது? உள்ளத்தின் தேவை எது? உள்ளத்தின் இனமானவன் யார்? உள்ளத்தின் துணையானவன் யார்? உள்ளத்தின் நிரந்தரம் எங்கே எதில் இருக்கிறது என்று உள்ளத்துக்குரியதை சிந்திப்பதுதான் 6வது அறிவு. உடலுக்கானதை சிந்திப்பது அல்ல. 2வது உயிரும் என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்ல. உடம்பும் என் கட்டுப்பாட்டுல இல்ல. 2த்தையும் அவன் பார்த்துக்கிறான். 2த்தையும் அவன் பார்த்துக்கிறான். உயிர நான் கேட்காமயே அவனா இருந்து நடத்திட்டு இருக்கிறான். உடல நான் கேட்காமயே அவன் செஞ்சு குடுத்திருக்கிறான். இதுக்கு தேவையானத உலகத்துல இவ்ளோ படைச்சிட்டு இருக்கிறான். இப்ப என் கவலை என்ன? என் தேவை என்ன? மனமாகிய, உள்ளமாகிய என் தேவை என்ன? இதனுடைய சிறப்புகளை உணர்ந்து, இத்தனை சிறப்பு கொண்ட உயிரோடும், இத்தனை சிறப்பு கொண்ட உடல் கொண்டும் வாழும்படி என்னை அனுப்பி இருக்கிறானே, அவன் எங்கே இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? அவனை நுகர்வது எப்படி? என்கிற இதனை விட மதிப்பு மிக்கது. நான் ஏற்கனவே மதிப்பு மிக்கதில் இருக்கிறேன். மதிப்பு மிக்க உடல்ல இருக்கிறேன். அதனை விட மதிப்பு மிக்க உயிரின் துணை. உயிர் எனக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது. உயிரின் இயக்கத்தால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் போது, அப்ப உள்ளமாகிய நான் தேடுகிறேன் என்றால், எனக்கு தேவை என்றால், இவைகளை விட காண்கிற
கண்டு அனுபவிக்கிற இந்த உடலின் மதிப்பை விட, காணாமல் அதனுடைய சேவையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரை விட மதிப்பு மிக்கது எது? இந்த மதிப்பு மிக்கவைகளை எனக்கு அளித்தது எது? இவைகள் எங்கிருந்து இறங்கி வந்தது? இவைகளை யார் எனக்கு கொடுத்தது? அதனையே நான் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். அதனையே நான் நுகர வேண்டும். அதனையே நான் சுவைக்க வேண்டும். அதிலேயே என் இருதயம் களிக்க வேண்டும் என்று அதனை தேடுவதற்கு. அததான் இந்த இந்த பகுதியில பின்னாடி சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், முதலாவது கடவுள்றா. முதலாவது கடவுள்றா. ஏன்னா நீ கடவுளால் படைக்கப்பட்ட படைப்புகளிலேயே உணர்வு திறன், புரிதல் திறன், நுகர்ச்சி திறன் கொண்ட ஒரு உள்ளம், இறையின் ஒரு பகுதி. சரியா? அப்போ உனக்கு முதன்மையானது, உன்னை விட பெஸ்ட், நீ தான் எல்லாத்துலயும் பெஸ்ட். உன்னை விட உனக்கு பெஸ்ட்னா அது எது மட்டும்தான்? கடவுள் மட்டும்தான். அப்ப நீ உன் மனம் உன்னை யோசிக்குதுன்னா அது உன்னை விட விசேஷத்தை பத்தி தான் யோசிக்கணும். மனித மனம் ஒன்றை சிந்திக்கிறது என்றால் அது எதனை பற்றியதாக இருக்க வேண்டும்? அவனை விட மதிப்பு மிக்கது எதுவோ அதை பற்றி தான் நம்ம சிந்திக்கணும். அதுக்கு தான் 6வது அறிவு. இந்த 6வது அறிவு உடலுக்கானதே இல்லை. அது நீ என்னும் உள்ளத்திற்கானது, உன்னுடைய உள்ளத்திற்கானது 6வது அறிவு. அந்த அறிவை கொண்டு நீ சிந்திக்கணும். சிந்திக்க தவறுனா சிறைப்பட்டு போயிடுவ, சிக்கிடுவ, சீரழிஞ்சு போயிடுவ. மதம் உன்னை காலியாக்கிடும். வேதங்கள் உன்னை காலியாக்கிடும். சரியா? அதாவது ஒரிஜினல் வேதங்களை எழுதுனவெல்லாம் சரிதான் ஒரு வகையில. அவன் என்ன உணர்ந்தானோ, அவன் என்ன புரிஞ்சானோ, அவனுக்கு என்ன வெளிப்பாடு கிடைச்சதோ அவன் எழுதிட்டான். ஆனா இன்னைக்கு அதை வச்சு வியாக்கியானம் பண்றானுங்க பாரு, திருட்டு பசங்க. வியாக்கியானம் பண்றவனுங்க அத்தனை பேரும் திருட்டு பசங்க. உண்மையை உணராமையே, இறைமையை சந்திக்காமலேயே, கடவுளின் அந்த உண்மைக்குள் போகாமலேயே, அந்த உள்ளொளி வெளிச்சம், சுய வெளிச்சம் ஒளிராமலேயே கண்டமேனிக்கு அதை வியாக்கியானம் பண்றானுங்க பாரு ஒவ்வொருத்தனும். கிறிஸ்தவத்துல போயிட்டா எத்தனை விதமான பைபிள். ஒரிஜினல் மூலம் என்னவோ, அது அந்த மொழி என்னவோ, அதுல வெளிப்பட்ட அவனுடைய புரிதல், அவனுடைய உணர்வு என்னவோ, ஆனால் அதற்கு இவர்கள் படைத்துக் கொண்ட எத்தனை விதமான வேறுபட்ட மொழிபெயர்ப்புகள். ஆங்கிலத்துல போயிட்டா எத்தனை வெர்ஷன்ஸ். அப்படி அவ்வளவு வெர்ஷன்ஸ் கொண்ட பைபிளுக்கு இவங்க படிச்சவனுங்க, பாஸ்டருங்க, ஊழியக்காரங்க பேர்ல வியாக்கியானம் கொடுக்குறாங்களே, அப்பா அப்பா சாமி. இதெல்லாம் சிக்கிறாத. நீ உன் சிந்தையை இழந்து விடாதே. இவ்வளவு மதிப்புமிக்க உணர்வு உனக்கு உடல் இருக்கிறதே, இவ்வளவு மதிப்பு மிக்க அந்த உயிர் இருக்கிறதே, இவைகள்லாம் நீ மதத்துல சேர்ந்த பிறகு வந்துச்சு. இயேசுவை நம்பின பிறகு வந்துச்சு. கிறிஸ்தவங்கிற ஞானசாரம் எடுத்த பிறகு வந்துச்சு. வெள்ளை உடை போட்ட பிறகு வந்துச்சு. இது இருந்ததுனால தான் நீ பிறந்தையே. இது கிடைச்சதுனால தான் நீ பிறந்தையே. அப்ப நீ பிறப்பதற்கு முன்பாகவே உன்னை ஒருவன் தன்னுடையதாக உணர்ந்து, தன்னுடையதாக ஏற்று, தன்னுடையதாக வெளிப்படுத்தி, தன்னுடைய அவதாரமாக இந்த உலகத்தில் அவன் கொண்டு வர விரும்பி இருக்கிறான். அவன் விரும்பினதுனால, அவன் சித்தத்தினால நான் அந்த உலகத்துல வந்திருக்கிறேன். எந்த மதம் என்னை பயமுறுத்த முடியும்? எந்த வேதம் எனக்கு கலக்கத்தை உண்டாக்க முடியும்? மதிப்பு மிக்கது எது? சிறப்பானது எது? விசேஷம் எது என்று விசேஷத்தை உணரும் விசேஷம் நீ. சிறப்பை உணரும் சிறப்பு நீ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விசேஷத்தை உணரும் விசேஷம் நீ. சிறப்பை உணரும் சிறப்பு நீ. சிந்தை என்பதுதான் உன்னுடைய தனித்துவம். சிந்திக்க முடிந்த உயிரினம் நீ. சிந்திப்பதால் தான் நீ மனுஷன். அந்த சிந்தனையை அடகு வச்சுட்டோம், அந்த சிந்தனையை தொலைச்சிட்டோம், அந்த சிந்தனையை இழந்துட்டோம், யார் சொல்ற கதைகளை நம்பிட்டோம். மனிதன் என்னும் நிலையிலிருந்தே, உள்ளம் என்னும் அந்த மதிப்பு மிக்க நிலையிலிருந்தே நான் கீழே விழுந்து விடுகிறேன். நான் வீழ்த்தப்பட்டு விடுகிறேன். அதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. ஆட்டு மந்தையை எப்படி ஓட்டுறாங்களோ, ஆமா. ஆட்டு ஆட்டு மந்தையை எப்படி ஓட்டுறாங்களோ, மாட்டு மந்தையை எப்படி ஓட்டுறாங்களோ, ஒட்டக மந்தையை எப்படி மேய்க்கிறாங்களோ, அப்படி மனித உருவத்தில் உள்ள மந்தையாகிய உன்னை என்னையும் ஓட்டுவாங்க இங்க. எதை மட்டும் இழந்துடக்கூடாது? சிந்தையை மட்டும் இழந்து விடக்கூடாது. குறிப்பா அந்த சிந்தையில இந்த உடம்புக்கு வெளியே இருக்கிற எதனை பற்றிய எண்ணத்தையும் கொண்டு போய் வைக்க கூடாது. சிந்தை ஒன்றுதான் மனிதனை மனிதனாக வாழச் செய்வது.
சிந்தையினுடைய இழப்பு தான் மனிதனை மந்தையில் போய் விழச் செய்வது. மீண்டும் சொல்றேன், சிந்தை ஒன்றுதான் மனிதனை மனிதனாக வாழச் செய்வது. சிந்தையின் இழப்பு தான், சிந்திப்பதை இழப்பதுதான் மனிதனை மந்தையில் போய் விழச் செய்வது. நீ சிந்திக்க தெரிந்த உயிரினம். மீண்டும் மீண்டும் பதிச்சுக்கணும். நான் சிந்திக்க தெரிந்த உயிரினம், நான் சிந்திப்பதற்காக வந்த உயிரினம். சிந்தையை எனக்கு இறைவன் அருளுகிறார். சிந்தையால் தான் என் வாழ்வு இயங்குகிறது. சிந்தை தான் எனக்கான உயிர் மூலம், சிந்தை தான் எனக்கான உணர்வு மூலம், சிந்தையில் தான் என் வாழ்க்கை இயங்குகிறது. நான் எதையும் சிந்திக்க வேண்டும். நான் சிந்திப்பது எதுவாக இருக்க வேண்டும்? என் மனதில் ஒன்றை நான் வைக்கிறேன் என்றால் அது எதுவாக இருக்க வேண்டும்? ஏற்கனவே எனக்கு மதிப்பு மிக்க உடல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனை இயக்குகின்ற மதிப்பு மிக்க உயிர் இருக்கிறது. இதனை விட மதிப்பு மிக்கது எது என்பதுதான் என்னுடைய சிந்தையின் தேடலாக இருக்க வேண்டுமே தவிர, ஏற்கனவே இங்கிருந்து என்னால் ஏதோ ஒன்றை செய்து எளிதாக எடுத்து உட்கொண்டு பிழைத்துக் கொள்ளக்கூடிய உணவை பற்றி, உடையை பற்றிய சிந்தை, கவலை, அக்கறை, தேடல், எண்ணம் இருக்கவே கூடாது. நேரா இயேசு என்ன சொல்றாருன்னா, உணவு, உடை, இந்த உலகத்தில் நீ பயன்படுத்துற பொருட்கள் எல்லாம் உடம்புக்கு வெளியே வச்சுக்கோ. எல்லாத்தையும் எங்க வச்சுக்கோ? உடம்புக்கு வெளியே வச்சுக்கோ. எதையும் எங்க கொண்டு வராத? உள்ளத்துக்குள்ள கொண்டு வராத. உள்ளத்துக்குள்ள கொண்டு வர அளவுக்கு அவைகள் உள்ளத்தின் தேவைகள் கிடையாது. 2வது, உள்ளத்தால் அவைகளை தக்க வைத்துக் கொள்ள, பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் உள்ளம் ஏற்கனவே உனக்கு உடலை கொடுத்து, உனக்கு உயிராக இருந்து, உனக்கு வாழ்வை அருளி, இந்த இந்த உடலுக்கு தேவையானவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் படைத்து உருவாக்கி கொடுத்து, அனைத்துமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த இறைமையின் இல்லமாக இருக்கிறது. அவன் வீட்ல அவன் வீட்ல நீ கண்டதெல்லாம் கொண்டு போய் வைக்க முடியாது. உள்ளம் இறைவனின் இல்லம். அவனுடைய இல்லத்தில் அவனுடைய இருப்பு மட்டுமே நிறைவானது, சரியானது, போதுமானது, கொள்ளளவு அதற்கானது அது. அதில் நீ கண்டதெல்லாம் தூக்கி போய் வைக்காத. அவன் எதை எதை எங்க வைக்கணுமோ அதை அங்க வச்சிருக்கிறான். அது அவனுடைய ஞானம். உனக்கு உடலை வச்சிருக்கிறான். அந்த உடலுக்கு பசியை வச்சிருக்கிறான். அதுக்கு தாகத்தை வச்சிருக்கிறான். அதுக்கு காமத்தை வச்சிருக்கிறான். அவைகளோடு தொடர்பு படுவதற்கு உலகத்தில் ஏராளமான படைப்புகளை வச்சிருக்கிறான். அதனை அவன் தொடர்பு படுத்துறான். அதற்கு தேவையான அறிவை உன்னுடைய புலன்களையும் வச்சிட்டு இருக்கிறான். நீ அதை எளிமையா எடுத்து அவைகளை தொடர்பு படுத்தி வாழ்ந்துக்க பிழைச்சிக்க முடியும். அந்த ஏற்பாடெல்லாம் அவன் சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறான். அவன் ஞானத்தை நீ அசிங்கப்படுத்தாத. அவன் அறிவை குறைச்சு மதிப்பீடு செய்யாத. உன்னை எதுக்கு செஞ்சிருக்கிறான்? நீ எதற்கு உள்ளமா வெளிப்பட்டிருக்கிற? அந்த உள்ளத்தின் உண்மையான தேவை என்ன? அதற்கு முதன்மையான உறவு எது? அதன் தேடுதல் எது? அது எதனை சிந்திக்க வேண்டும்? அதை மட்டும்தான் நீ கவனத்தில் வைக்கணும். ஆனா நீ என்ன செய்யற? சிந்திக்கவே தவறிட்டியே. சிந்திக்கிறனாவே கேள்விகள்ல வந்திருக்கும் உனக்கு. ஏன் இயேசு? எப்போதிலிருந்து இயேசு? எப்படி அவர் ரட்சகர்? எனக்கென்று ஒரு உடல் இருக்கும்போது அவர் அந்த உடல் எப்படி என் பாவங்களை சுமக்கும்? எப்படி கடவுள் ரத்தத்தை நுகர்ந்து ரத்தத்தின் வழியாக பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும்? கடவுள் என்ன ரத்த காட்டேரியா? இந்த வேதம் எனக்கு ஏன், என்னுடைய முன்னோர்களுக்கு ஏன் அருளப்படவில்லை? ஏன் அந்த மொழியில் கொடுக்கப்பட்டது? அதை ஏன் என் மீது திணிக்கிறீர்கள்? இந்த கதை எவ்வாறு சரியா இருக்கும் என்று கேள்விகளை சிந்திக்க துவங்கியிருந்தாவே, சிந்தனையோடு இருந்திருந்தாவே, இவ்வளவு கேள்விகளை உன் மதத்தின் மீது, நம்பிக்கையின் மீது, உன்னிடத்தில் கொண்டு வரப்பட்ட அனைத்தின் மீது இவ்வளவு கேள்விகளை நீ எழுப்பியிருப்பாயே. என்னை பெற்றெடுத்த, எனக்கு உயிர் கொடுத்த, எனக்கு உடல் கொடுத்த, என்னை வடிவமைப்பு செய்த, என்னை உள்ளமாய் இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிற என்னுடைய தந்தையாகிய, என்னுடைய பரம்பொருளாகிய, என்னுடைய பரமபிதாவாகிய, என்னுடைய இறைமையை நான் ஏன் இன்னொரு மொழியில் தேட வேண்டும்? நான் ஏன் இன்னொரு வேதத்தில் தேட வேண்டும்? நான் ஏன் இன்னொரு மதத்தில் தேட வேண்டும்? எனக்கு உபதேசிக்கிற இவர்கள் எல்லாம் உண்மையை கண்டவர்களா? இறைமையை உணர்ந்தவர்களா? இறைக்கும் இவர்களுக்கும் என்ன இருக்கிறது? என்ன உறவு இருக்கிறது? உண்மையை உண்மையிலேயே உணர்ந்தவர்களா? இவர்கள் எதனை மதிக்கிறார்கள்? இறையை உணர்ந்தவர்களா இருந்தால் இவர்கள் உண்மையிலேயே எதனை மதிக்கிறார்கள்?
இறையை உணர்ந்தேன் என்று சொல்கிறார்கள். இறைமை பற்றி உபதேசம் செய்கிறேன் என்கிறார்கள். இறைமைக்கு ஊழியம் செய்கிறேன் என்கிறார்கள். ஆனால் பணத்தின் மீது இவ்வளவு பற்றும் பேராசையும் கொண்டு அலைகிறார்களே, பதவிக்காக இவ்வளவு சண்டையிட்டுக் கொள்கிறார்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நான் முதல் 15 வயசுல காட்பாடியில் இருந்த சில பாஸ்டர்களோடு சேர்ந்து சென்னையில் உள்ள இந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டிடியூட், HBI, அங்க ஒரு 10,000, கிட்டத்தட்ட 10,000, ஒரு பெரிய அளவுல தமிழ்நாடு முழுக்க இருந்து பாஸ்டர்கள் எல்லாம் கூட்டி ஒரு 3 நாள் மாநாடு நடத்துறாங்க. தினமும் மத்தியானம் பிரியாணி. அந்த மத்தியானம் பிரியாணிக்கு அந்த வரிசையில நின்னு அந்த சோறு வாங்குறதுக்கு சண்டை வரும் பாருங்க. ஒரு நாள் பாஸ்டர்களுக்குள்ள அந்த பிரியாணி லைன்ல நிக்கிறதுல சண்டை வந்து ஒரு பாஸ்ட் இன்னொரு பாஸ்ட அடிச்சு தூக்கி பிரியாணி டேட் சலையை போட்டார். பிரியாணி டேட் சலையை போட்டார். நான் சில பாஸ்டர்களோட நெருக்கமா இருந்திருக்கிறேன். எவ்வளவு வில்லத்தனம் தெரியுமா? மக்கள் கிட்ட பணம் புடுங்குறதுக்கு, பணத்தை சுருட்டுறதுக்கு, எவ்வளவு பணாசை, எவ்வளவு திட்டங்கள், எவ்வளவு கள்ளத்தனங்கள். இப்படிப்பட்ட ஒரு பேராசை பிடிச்சவங்க எப்படி இறை உணர்ந்தவர்களா இருக்க முடியும்? அவங்களுக்கு எது மதிப்பு மிக்கது? எது மதிப்பு மிக்கது? அவங்களுக்கு உண்மையான விசேஷம் எதுனே தெரியலையே. உணவை விட உயிரும், உடையை விட உடலும் விசேஷித்தவைகள் என்பது யாருக்கு புரியவில்லையோ அவர்கள் தான் கவலை கொள்கிறார்கள். அவர்கள் தான் அவைகளுக்கு ஊழியம் செய்து கடவுளை அசட்டை பண்ணுகிறார்கள். அவர்கள் தான் அவைகளை பற்றி கொண்டு கடவுளை வெறுக்கிறார்கள், உதாசீனம் செய்கிறார்கள் என்று இயேசுநாதர் சொல்றாரு. கடவுளுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்மையிலேயே காசுக்குத்தான் ஊழியம் செய்கிறார்கள். காசுதான் அவர்களுக்கு கடவுள். அதுதான் அவர்களுக்கு பெரிதான மதிப்பு. பாருங்க, எல்லா கோயில்கள்லயும் 10 ரூபாய்க்கு ஒரு தரிசனம், 100 ரூபாய்க்கு ஒரு தரிசனம், 500 ரூபாய்க்கு VIP தரிசனம், 5,000 ரூபாய்க்கு VVIP தரிசனம். இது என்ன? இங்க வந்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு ஒரு ஜெபம், 500 ரூபாய்க்கு ஒரு ஜெபம், 5,000 ரூபாய்க்கு ஒரு ஜெபம், 50,000 ரூபாய்க்கு ஒரு ஜெபம், 5 லட்சத்துக்கு ஒரு ஜெபம். முடிஞ்சதா கதை? இவங்களா கடவுள் தெரிஞ்சவங்க நினைக்கிறீங்க? இவங்களா கடவுள் உணர்த்துவாங்க? கடவுள் உணர்த்துறதுக்கு ஏன் இவங்க கிட்ட எல்லாம் நாம போனோம்? ஏன்னா நாம நம்முடைய சிந்தை இழந்தோம். நாம சிந்திக்கிறத மறந்தோம். சிந்தனையிலிருந்து நாம கீழே விழுந்தோம். அதனால இங்கெல்லாம் சிக்கி சீரழிஞ்சோம். இப்போ மனிதா, நீ மனிதனாக திரும்பு. உன் மடமையிலிருந்து எழு. உன் மத சிறைகளை எல்லாம், அதன் கட்டுகளை எல்லாம் நீயே தகர்த்தெறிந்து விட்டு எழும்பி மேலே வா. நீ சிந்திக்க வேண்டிய, சிந்திக்க தெரிந்த ஒரு உயிரினம். உன்னை தவிர இந்த உலகத்துல வேற எந்த உயிரினமும் இறை என்பது என்ன, எனக்கு உயிர் கொடுத்தது யாரு, என்னை உள்ளமா வெளிப்படுத்துறது யாரு, எனக்கு உடல் வழங்குது யாரு, இதனுடைய மதிப்பு என்ன, இதை விட மதிப்பு மிக்கது என்ன, இதெல்லாம் ஒரு சிங்கம் யோசிக்காது, யானை யோசிக்காது, ஒரு முதலை யோசிக்காது, ஒரு பறவை யோசிக்காது. அதை யோசிக்கிறதுக்காக தான் நீ, நான் எப்போதும் அந்த சிந்தனையில அந்த மதிப்பு மிக்கவையில் தான் இருக்கணும். இறை என்னும் மதிப்பு மிக்கது. என்னையே இவ்வளவு விசேஷமாக்கி இருக்குது, என்னாலே இவ்வளவு உணர முடியுது, என்னாலே இவ்வளவு ஞானம் அடைய முடியுது, ஒரு உயிரினத்திலிருந்து, ஒரு படைப்பிலிருந்து இவ்வளவு அறிவை நான் பெற முடியுது. அப்ப இந்த இவைகளெல்லாம் படைத்தவன் எவ்வளவு பேரறிவாளனாக இருப்பான். ஒவ்வொரு படைப்பிலிருந்தும் என்னால் இவ்வளவு இன்பங்களை நுகர முடிகிறதே, இவ்வளவு இன்பங்களை வைத்தவன் எத்தனை பேரின்பனாக இருப்பான் என்று மேலும் மேலும் விசேஷித்தது, மேலும் மேலும் மதிப்பு மிக்கது, மேலும் மேலும் கொண்டாடக்கூடியது எதுவோ அதனை நோக்கி சிந்தனையை வளர்ப்பது, அதனை நோக்கி சிந்தனையை பெருக்குவது, அந்த உணர்வை உள்ளத்தில் பெருக்கி அந்த மயமாகவே, அதன் மயமாகவே மனிதன் தன் மனதை மாற்றி பக்குவப்பட்டு, இது எப்படி தெரியுங்களா? சும்மா ஒரு கதைக்கு தான். அந்த முதல் பைபிள்ல வந்து சாகாம எடுத்துக்கொள்ளப்பட்டவன்னு ஏனோக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு ஞாபகம் சரியா இருக்குன்னா ஏனோக்கு தான் நினைக்கிறேன். ஏனோக்கும் கடவுளும் அப்படியே நடந்து போனாங்களாம். நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். பேசிட்டு போயிட்டே இருந்தாங்களாம். நேரம் போறதே தெரியலையாம். 2 பேரும் அப்படியே நிறைய உரையாடல், அப்படியே கலந்துரையாடல் செய்து அப்படியே இன்பமா பேசிட்டு அப்படியே நடந்து 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 போய் போய் ரொம்ப நேரம் ஆனது தெரியாம, எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியாம போயிட்டா, அப்படி ஏனோக்கு வீட்டுல ஆரம்பிச்ச பயணம் சொர்க்கத்துல கடவுள் வீட்டுக்கிட்ட போயிடுச்சு. திரும்பி பார்த்தா ஏனோக்கு வீடு எங்கேயோ இருக்குதான்.
முன்னாடி பார்த்தா கடவுள் வீடு கிட்ட இருக்குதாம். அப்போ என்ன ஏனோக்கு நம்ம இவ்வளோ தூரம் வர்றதே தெரியாம, நேரம் போனதே தெரியாம இவ்வளோ நேரம் பேசின்னு வந்துட்டோம். நீ திரும்பி போணுமே! ஆனா உன் வீடு அவ்ளோ தூரத்துல இருக்குதே! என்ன பண்ண போறேன்னு கேட்டாராம். அப்ப ஏனோக்கு சொன்னானா, இவ்வளோ தூரம் வந்துட்டேன். திரும்பி போனா அவ்ளோ தூரம் என் வீட்டுக்கு போனோம். ஆனா உன் வீடு தான் பக்கத்துல இருக்குது. கிட்ட வந்தாச்சு. உன் வீட்டுக்குள்ளேயே வந்துர்றேன்னு வீட்டுக்குள்ள போயிட்டானாம். அப்படிதான் ஏனோக்கு சாவாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டான். இது ஒரு கதை. சரியா? அப்படிதாங்க உள்ளம். உள்ளம் தான் யார் என்கிற சிறப்பை, மதிப்பை, விசேஷத்தை உணரும்போது, அந்த உள்ளம் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உடலின் விசேஷத்தை உணரும்போது, அந்த உள்ளம் தன்னை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த உயிரின் விசேஷத்தை உணரும்போது, அந்த உள்ளம் தனக்குரிய அந்த மணாளனை தன்னுடைய இல்லத்துக்கு தனக்கே உரித்தான தன் இனமான அந்த இறைமையை உணர்ந்து, அதனை நோக்கி, அதனை அனுபவித்து, அதனை சுகித்து, அதனை நுகர்ந்து, அதனை ருசித்து, அதில் திளைத்து, அதன் மதிப்பை உணர்ந்து, அதனோடு உறவாடி வாழ, 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 வாழ இந்த உலகம் அப்படியே பின்னுக்கு போயி, இந்த உலகத்தின் பொருட்கள் அப்படியே பின்னுக்கு போயி, இந்த உடலின் தேவைகள் எல்லாம் அப்படியே பின்னுக்கு போயி, அவ்வளோதான் கிட்ட வந்துட்டனே. இனி நீ நானும் ஒண்ணா தானே இருக்கிறோம். இங்கேயே இருந்துடுறேன். அப்படின்னு லேசா அவனோடு சங்கமமாகிற, ஐக்கியமாகி விடுற அளவில் உறவாடுவதற்கு தான் உள்ளம். உறவுக்கு உள்ளம். உலகத்துக்கு அல்ல. உலகப் பொருளுக்கு அல்ல. உணவுக்கு அல்ல. உடைக்கு அல்ல. அதாவது என்னன்னா, மனிதங்கிறவன் நீ அவ்வளவு மதிப்பு மிக்கவன். நீ மனசுல போட்டு கவலைப்படுற அளவுக்கு உனக்கு சாப்பாடு பிரச்சனையும், துணி பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கணும்? உனக்கு தெரியாம, உனக்கு வலிக்காம, நீ அத கவனிக்காத விதத்துல, அத பற்றி நீ மனசுல வச்சு யோசிக்காத விதத்துல உனக்கு சோறும், துணியும் கிடைக்கணும். நடக்கணும். ஆமா. ஆமாங்க. ஆனா அந்த உலகம் என்ன பண்ணிடுச்சு? வாழ்க்கையின் முழு ஆயுளையே போராட்டமாக்கி விட்டது. மனிதம் என்னும் அந்த முழு திறன், மனிதம் என்னும் அந்த முழு முழு ஆற்றல், மனிதம் என்னும் அந்த முழு பிறவியே வெறும் சோத்துக்கும், சாத்துக்கும், தண்ணிக்கும், துணிக்கும், இருப்புக்கும், வசதிக்கும், வாழ்வுக்குமே போராடுகிற நிலையில் தள்ளி விட்டிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தனும் அவ்வளவு சுரண்டுறான். தான் யாரு, என்ன, எதுக்கு வந்திருக்கிறா, என்ன தேவைன்னே தெரியாம அடுத்தவனையும் சேர்த்து சுரண்டுறான். அதுவும் ஒவ்வொருத்தனும் ஒருத்தன் தான் சேர்த்து சுரண்டுறான். 1000 பேருந்து சுரண்டுறான். 1,00,000 பேருந்து சுரண்டி வச்சுக்கிறான். இவ்வளவு தாராளமா, இவ்வளவு ஏராளமா இந்த உலகத்த நிறைவா இறைவன் படைத்திருக்கிறான். நான் தான் சொல்றேனே, உலகத்துல உண்மையிலேயே அடுத்த வேளை, அடுத்து பிறக்கிற ஒரு குழந்தைக்கு உணவில்லை என்கிற நிலை எப்போது இறையால் உணரப்படுகிறதோ, அப்போது படைப்பையே நிறுத்திரும். ஒரு உயிர் பிறக்காது அதுக்கப்புறம். சோ இன்று வரைக்கும் உயிர்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய குழந்தை பிறக்கின்றது. புதிய உயிர்கள் பிறக்கின்றது என்றால் என்ன? இந்த பூமியில் இன்னும் அவ்வளவு வளங்கள அவன் வச்சிருக்கிறான். ஆனா ஏன் இங்க பஞ்சம் இருக்குது? ஏன் இங்க பசி இருக்குது? ஏன் இங்க உணவு சிக்கல் இருக்குது? ஏன் இந்த நாட்டுல இத்தனை கோடி பேர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு கூட இல்லாம தூங்க போறாங்க? அத்தனையும் மனிதன் தன்னை அறியாது, தன்னுடைய மதிப்பை உணராது, அவைகள் தான் தன்னுடைய உடைமைகள், அவைகளுக்காகத்தான் இந்த பூமியில் வந்திருக்கிறேன் என்று நினைத்து, ஒரு 5 அறிவு நிலை வரைக்கும் வாழ்கிற உயிரினங்கள் கூட செய்யாத ஒரு இழிவான சுரண்டல் செயலை மனிதன் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு காக்கா கூட ஒரு இரை கிடைச்சா, தன்னால அது மொத்தத்தையும் தின்ற முடியாதுன்னு தெரிஞ்சு, சக காக்காக்கள கூப்பிடுது. ஒரு நாய் கூட ஒரு உணவ போட்டா, தனக்கு எவ்வளோ தின்ன முடியுமோ அத மட்டும் தின்னுட்டு, மீதிய அங்கேயே கண்டுக்காம சீண்டாம உதறிவிட்டு போது. ஆனா அந்த மனுஷ பயல் பாருங்க, எங்கேயாவது பிரியாணி போட்டா போதும். பக்கெட்ட தூக்கின்னு போய் வாங்கின்னு வந்து 3 நாள், 4 நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு, அத எடுத்து சூடு பண்ணி சாப்ட்டு, அதுவும் காலியாகாம அத எடுத்து குப்பையில கொட்டுறது. தான் வீட்ல எத்தன பேர் இருக்கிறோம்? எவ்ளோ தங்களால தின்ன முடியும்னே தெரியாம தின்பண்டங்கள வாங்கின்னு வந்து வச்சு, பழங்கள வாங்கின்னு வந்து வச்சு, அது தின்னாம நாறி அழுகி, அத அழுகுறதுக்கு முன்னயாவது வீட்டுக்கு வரவங்க, போறவங்க, இல்ல வீட்ல வேலை செய்றவங்க, உறவுக்காரங்க யாருக்காவது "ப்பா சாப்பிட்டுப்பா" அப்படின்னு குடுக்குறது கூட கிடையாது. அது அழுகி குப்பையில போணும்.
இப்படிப்பட்ட சிந்தனையை இழந்த, கேவலமாகிவிட்ட மதங்களுக்கு, சாதிகளுக்கு, உலக சொத்து, அந்தஸ்துக்கு, அழிந்து போகிற பொருட்கள் மீதான பற்றுதலில் தங்களுடைய உடல் என்னும் அந்த சிறந்த மதிப்பு மிக்க ஒரு மெய்ப்பொருளையும், உயிர் என்னும் அந்த விலையேற பெற்ற எதனை கொடுத்தும் வாங்க முடியாத இறைமையே வடிவான அந்த உயிர் என்னும் மறைப்பொருளையும் கொண்டு உள்ளமாக வாழ வந்திருக்கிற இந்த மனிதன் இந்த அழிந்து போகிற பொருட்களால் தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறான். போதும்னு சொல்ல வரல. எனக்கு தேவையா, எனக்கு தேவையில்லையான்னு தீர்மானிக்க முடியல. தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத எங்க இருக்கணுமோ அங்கேயே விட்டுற தெரியல. நாளைக்கு நான் இருப்பேனா? நாளை எனக்கு இருக்குமா? நாளைக்கு இந்த உடல் எனக்கு இருக்குமா? நாளைக்கு இந்த உடலில் இந்த உயிர் தங்கி இருக்குமா? நாளைக்கு நான் இதே வீட்டில் தான் இருப்பேனா? அல்லது என்னுடைய நிரந்தர வீடாகிய பரமபிதாவின் இல்லத்துக்கு நான் சென்று அந்த வீட்டுக்கு நான் சென்று விடுவேனா? இந்த இல்லத்தில் அவன் குடியிருந்தா அவன் இல்லத்துக்கு என்னை அழைத்துக் கொண்டு போவதுதானே வாழ்க்கை. ஆக அழைத்துக் கொண்டு போயிடுவானா? எதுவுமே தெரியாது. ஏன்னா அதை பற்றி சிந்தையே கிடையாது. புத்தியில் அது ஓடவே இல்லையே. எண்ணங்கள் அது நடமாறதே இல்லையே. 24 மணி நேரமும் எவ்வளவு பணம் இருக்குது, எவ்வளவு சொத்து இருக்குது, எவ்வளவு சோறு இருக்குது, எவ்வளவு சுகம் இருக்குது, எவ்வளவு பொருட்கள் வச்சிருக்கிறோம், எவ்வளவு தங்கம் வச்சிருக்கிறோம், இன்னும் எவ்வளவு சம்பாதிக்கணும். இதையே புத்தில போட்டு உழைப்பிட்டு இருந்தா, மனிதன் எப்பொழுது மனிதனாவது, மனிதன் எப்போது உயரிய மறைப்பொருள்களை சிந்திப்பது? உள்ளத்திற்கானவைகளை அவன் எப்போது சிந்திப்பது? அதனை அவன் சிந்திக்கவே கூடாது. அவனை எவ்வளவு பேராசையில் வைக்கிறோமோ, எவ்வளவு அறியாமையில் வைக்கிறோமோ, அவனை எவ்வளவு இருளில் வைக்கிறோமோ, அவனை எவ்வளவு சிந்திக்க முடியாமல் தடுக்கிறோமோ, அவ்வளவும் அதிகாரம் வெற்றி காண்கிறது, அரசியல் வெற்றி காண்கிறது, சமூகம் வெற்றி காண்கிறது, சாதி வெற்றி காண்கிறது, குறிப்பாக மதம் வெற்றி காண்கிறது. அந்த மதத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிறவர்கள் அதிக வெற்றி காண்கிறார்கள். அவர்களுடைய வெற்றிக்கு பலி, அவர்களுடைய ஆதாயத்துக்கு பலி, அவருடைய ஆசைக்கு, பேராசைகளுக்கு பலி, அவர்களுடைய பண தேவைகளுக்கு பலி, சிந்திக்க தவறிய மந்தையாகி போன மனிதர்கள். இதுல கவலை வேற. 24 மணி நேரம் கவலை வேற. இது இல்லையேன் கவலை, அது இல்லையேன் கவலை, இதை பற்றி கவலை, அதை பற்றி கவலை. உண்மையிலேயே சொல்ல போனா கடவுளுக்கு விரோதமான ஒரு குற்றம், பாவம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது கவலைப்படுவது மட்டும்தான். நான்சென்ஸ். நீ யாரு? உன்னை எப்படி நான் செஞ்சிருக்கிறேன்? உனக்கு எப்படிப்பட்ட உயிரை கொடுத்திருக்கிறேன்? எவ்வளவு மதிப்பு மிக்க உடம்பு கொடுத்திருக்கிறேன்? உன்னை என்ன 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 தன்மையிலான உள்ளமா வச்சிருக்கிறேன்? நீ யாருனே உன் மதிப்பே தெரியாம இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு என்ன அசிங்கப்படுத்துறியேன்னு உன்னை தண்டிக்கணும்னா உன்னுடைய கவலைகளுக்காக மட்டும்தான் கடவுள் உன்னை தண்டிக்கணும். இதுல வர வீட்டுக்கு வீடு ஆசை வாசப்படி கவலை இல்லாத மனுஷன் யாரு? கவலை இல்லாம மனம் இருக்க முடியுமா? மனசுன்னு இருந்தா, மனுஷன் இருந்தா கவலை இருக்கதான் செய்யும். இந்த டயலாக் எல்லாம் இங்க பேசக்கூடாது. புரியணும். கவலை ஒரு குற்றம். கவலை ஒரு பாவம். கவலை கடவுளுக்கு எதிராக இந்த உலகப் பொருளுக்கு ஊழியம் செய்து அதனை என்னுடைய எஜமானாக நான் ஏற்றுக்கொண்டதினுடைய வெளிப்பாடு. அதனால்தான் நீ முதன்மையானதை தேடல. தேவனை பத்தி தெரியல, அதனுடைய ராஜ்யத்தை பற்றி தெரியல, அதனுடைய நியதிகள் பற்றி தெரியல, அதனுடைய இயக்கம் பத்தி தெரியல. அதெல்லாம் தெரியல. ரெண்டாவது, முதல்ல உன்னையே உனக்கு தெரியல, உன் மதிப்பு உனக்கு தெரியல, உடலின் மதிப்பு தெரியல, உயிரின் மதிப்பு தெரியல. நீ உணவை பத்தி கவலைப்பட்டுக்கிற. இதையே உனக்கு இருக்க செய்தவன், இதன் இருப்புக்கானதை, இதன் இருப்புக்கு தேவையானதை இந்த உலகத்தில் இருக்க செய்யாமலா இருக்கிறான். அப்ப அவன் யாருன்னு தெரிஞ்சா அவன் அறிவை குறைச்சு மதிப்பிடுவியா? எப்படி இருக்கும் அந்த தைரியம்? எப்படி இருக்கும்? அவன் யாரு உண்மையே தெரிஞ்சா உன் தைரியம் எப்படி இருக்கும்? உனக்கு ஒரு சோத்து பிரச்சனை இருக்குமா? அந்த தைரியம் எப்படி இருக்கும்? எங்க அப்பா என்னை விட ஞானிடா, எங்க அப்பா என்னை விட அறிவாளி, எனக்கே இவ்வளவு அக்கறை இருக்குதுன்னா அவனுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கும்? என் தேவையை முதல்ல நான் உணர்றேனா? என் தேவையை முதல்ல அவன் உணர்ந்தானா? அவன் உணர்ந்து உணர்த்தினால் தானே நானே என் தேவையை உணர முடியும்.
அவன் உணர்ந்து உணர்த்தினால் தானே எனக்கு பசியே ஏற்படுகிறது. அவன் உணர்ந்து உணர்த்தினால் தானே எனக்கு எனக்கு தாகமே ஏற்படுகிறது. தேவையை தேவையே அவன் தான் உணர்த்துகிறான் என்றால் அந்த தேவையை அவன் தீர்க்காம வேற யார் தீர்ப்பாங்க? அவன் தீர்க்காமல் எப்படி இவைகள் இவைகள் முழுமைப்பட்டு திருப்தி பெறும்? தேவையும் நீயே, அதனை தீர்த்து திருப்தியாக்குபவனும் நீயே. உடலும் நீயே, அந்த உடலுக்கு உணவாகிற வேறொரு உடலும் நீயே. அனைத்தும் அவனாக இருக்கிறான் என்னும் புரிதல் வந்துவிட்டால், அறிதல் இருந்தால் எப்படி கவலைப்பட முடியும்? நான் கவலைப்படுறதுக்கு பிறக்கலன்னு தெரியணுமே. இவைகளுக்காக கவலைப்படுவதற்காக நான் பிறக்கவில்லை. என் பிறப்பு பெரிதானது, அரிதானது, மதிப்பு மிக்கது, விசேஷமானது, சிறப்பானது. என் பிறவியை நான் இவைகளுக்காக இழிவுபடுத்த மாட்டேன் தெரியணும். என் பிறவியை நான் இவைகளுக்காக இழிவுபடுத்த மாட்டேன். நான் சிந்திச்சா அது என்னை விட மதிப்பு மிக்க, என் உடல் மதிப்பு மிக்கது, என் உயிர் மதிப்பு மிக்கது, அதை விட மதிப்பு மிக்கது நான். நான் சிந்திக்கிறேன் என்றால் அதை விட மதிப்பு மிக்க இறைமையை பற்றித்தான் நான் சிந்திப்பேன். கடவுளை பற்றி இப்படி ஒவ்வொருத்தனும் பிறந்த குழந்தை முதற்கொண்டு ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து சிந்திக்க வேண்டிய அளவு தன்னை விட மதிப்பு மிக்க அந்த இறைமை பற்றி நேரா சிந்திச்சிருந்தா எப்படி வெளிப்பட்டு இருப்பான்? ஒவ்வொரு உள்ளத்திலும் உணர்விலும் அந்த இறை எப்படி நேரா வெளிப்பட்டு இருக்கும்? அந்தந்த உள்ளத்தின் தாகம், அந்த உள்ளத்தின் பசி, அந்த உள்ளத்தினுடைய ஏக்கம் எவ்வளவு நிறைவு செய்யப்பட்டிருக்கும், தீர்க்கப்பட்டிருக்கும். அப்படி தீர்க்கப்பட்டிருந்தா, அப்படி வெளிப்பட்டிருந்தா, அப்படி இவன் தேடி இருந்தா, அப்படி இவன் சிந்தித்திருந்தா, இப்படி கேடுகட்ட மதங்கள்லாம் விளைஞ்சிருக்குமா? ஊரை ஏமாத்துற மதங்கள்லாம் வந்திருக்குமா? இந்த வேத நூல்கள்லாம் வந்திருக்குமா? இவ்வளவு மந்தைகள்லாம் மனிதர்கள் இருப்பாங்களா? ஒரு மதத்துல 300 கோடியில போய் சேர்ந்திருக்கானா, ஒரு மதத்துல ஒரு ஒரு கதையில போய் அதை நம்பி 300 கோடி பேர் சேர்ந்திருக்கிறான்னா, இங்க மனிதர்கள் யார்? சொல்லுங்க, இங்க மனிதர்கள் யார்? ஏன் சிந்தனையை இழந்தாய்? சிந்தை இல்லை என்றால் நீ இல்லை. உன்னுடைய தனித்துவமே சிந்தை தான். உன்னுடைய இருப்பை இங்கு நிலைநிறுத்துகிறதே உன்னுடைய சிந்தை தான். நீ எவ்வாறு சிந்திக்கிறாய் என்பதுதான் நீ என்னும் இருப்புக்கு அடையாளமே. அந்த சிந்தை இழந்துட்டா நீ மந்தையில ஒண்ணு. இருக்கிற இடமே தெரியாது. இருந்தும் இல்லாத மாதிரி தான். இயேசுவை இன்றைக்கு வரை இயேசுவாக இந்த புவியில் நிலைநிறுத்தி எது? சொல்லுங்களா? இயேசுவை இன்றைக்கு வரை இந்த உலகத்தில் இயேசுவாக நிலைநிறுத்தி இருப்பது எது? என்ன சாப்பிடுவேன்னு அவர் கவலைப்பட்டதா? என்ன உடுத்துவேன்னு அவர் கவலைப்பட்டதா? என்ன குடிப்பேன்னு அவர் கவலைப்பட்டதா? அந்த கவலைகளால் தான் அவருடைய புகழ் அழியாமல் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கின்றதா? இயேசுவினுடைய புகழின் இருப்புக்கு ஒரே காரணம் அவருடைய தனித்துவமான சிந்தனை, அழியாத சிந்தனை. தன்னை சுற்றிலும், தன் சமூகத்தில், தன் நாட்டில், தன் இனத்தில், தான் பிறந்த ஊரில், தன்னை பெற்றவர்கள், தன்னோடு பிறந்தவர்கள், தன்னோடு நடந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், தன்னை ஆண்டவர்கள் கூட, அரசர்களாய் அன்றைக்கு இருந்தவர்கள் கூட அடிமைகளாக சிந்தனையை இழந்து மந்தைகளாக மாறி போயிருந்த காலத்தில் ஒரு தனி மனிதனாக என்னை இறைவன் யாராக படைத்திருக்கின்றான், என் உடலின் மதிப்பு என்ன, என் உயிரின் மதிப்பு என்ன, நான் என்பது என்ன, நான் என்பது உள்ளமானால் அந்த உள்ளத்தின் மதிப்பு என்ன, அந்த உள்ளத்துக்கு உரியது எது, இந்த பூமியில் உள்ளவைகளா, பரலோகத்தில் உள்ளவைகளா, கடவுளில் உள்ளவைகளா, இந்த 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 காசினியில் உள்ளவைகளா, உண்மையிலேயே எது அழிந்து போகக்கூடியது, எது அழிவற்றது, நான் நிலை வாழ்வுக்கு உரியவனா, நிலையற்ற நிலைக்கு உரியவனா, உண்மை என்ன என்பதை ஆழமாக சிந்தித்து அந்த தனித்துவமான சிந்தையில் நின்று அந்த சிந்தையை இந்த பூமியில் தைரியமாக வெளிப்படுத்தினதினால்தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த மனிதனுடைய புகழ் இந்த பூமியில் அழியாமல் இருக்கின்றது. இல்லைன்னா உலகத்துக்கு இயேசு எது?
எல்லார போல சாப்பிட்டேன், எல்லார போல தூங்குனேன், எல்லார போல குடிச்சேன், எல்லார போல சோத்துக்கு கவலைப்பட்டேன், எல்லார போல தண்ணிக்கு கவலைப்பட்டேன், எல்லார போல ட்ரெஸ்ஸுக்கு கவலைப்பட்டேன், எல்லார போல வீடு கட்டினேன், எல்லார போல சொத்து சேர்த்தேன், எல்லார போல அதுக்காக ஓடினேன், ஓடியாந்தேன்னு வாழ்ந்து போயிருந்தா, ஆடு மாடுகள் எல்லாம் இது வாழ்ந்து போய் எந்த ஆடு மாடு புகழ்னா நின்னுகிறத பார்க்குறீங்களா நீங்க? பூமி தோன்றியதிலிருந்து அதாவது மனிதனுக்கு முன்பாகவே இந்த உயிரினங்கள்லாம் உலகத்துல வந்துருச்சு. மனிதன் தான் லேட்டா வந்தவன். சரியா? அப்போ ஆயுள் காலம்னு பார்க்கும்போது, இந்த பூமியில ஆயுள் காலம்னு பார்க்கும்போது, மனிதர்களை விட மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, மற்ற உயிரினங்களுக்கு தான் ஆயுள் காலம் அதிகம். அப்போ எத்தனை கோடி யுகங்களா இந்த உயிரினங்கள்லாம் இந்த பூமியில வாழ்ந்துட்டு போதே, என்ன இருப்பு இருக்கு? என்ன சிறப்பு இருக்கு? என்ன புகழ்ச்சி இருக்கு? என்ன இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்? அப்படிலாம் இருப்பாரு இயேசு. ஆனா அந்த உணர்வு இருக்கு இல்லையா? இறை உணர்வு இருக்கு இல்லையா? நான் என்னும் அந்த உள்ளத்தின் சிந்தையில் எதனை சிந்தித்தார்? மனதில் எதனை சுமந்தார்? மனம் எதனை சுமக்க வேண்டுமோ அதனை சுமந்ததினால் அவர் அழியா புகழ் கொண்ட மனிதராக மண்ணில் நிலைக்கிறார். ஆனால் மனம் கொண்ட மனிதர்களாகி நாம் மனதில் எதனை சுமக்க வேண்டுமோ அதனை சுமக்காமல் மண்ணில் இருந்து அழிந்து மக்கி போகக்கூடியவைகளை மனதில் கொண்டு போய் சுமக்கிறோம். மனம் ஒரு மனம் ஒரு வெட்டவெளி, மனம் ஒரு அழியா நிலை கொண்டது. அதில் அழியாதவைகளைத்தான் கொண்டு போய் வச்சு சிந்திக்கணும். உன்னுடைய மனம், உன்னுடைய உள்ளம், நீ என்பது அழியா தன்மை கொண்ட ஒன்று. அது இறை தன்மையிலானது, அது தெய்வீக தன்மையிலானது, அது தேவத்துவமானது. அதுல கொண்டு போய் உன்ன வைக்கிறன்னா, அது கெட்டு போற பொருளா இருக்கக்கூடாது. முதல்ல கெட்டு போற பொருளா இருக்கக்கூடாது. சோறு, பழம், காய்கறி, கீரை, மீனு, இறைச்சி எல்லாம் கெட்டு போகுமா? அதெல்லாம் தூக்கி போய் புத்தியில வைக்கக்கூடாது. வாயில வச்சுக்கோ, வயித்துல வச்சுக்கோ. புத்தியில வைக்காத. அங்க வரவே கூடாது. அது அதுக்கான இடம் கிடையாது. அது அதுக்கான இடம் கிடையாது. கடையில போய் மீன் வாங்கிட்டு வர, எங்க வைப்ப? எப்படி வைப்ப? அத தூக்கி போய் பீரோல வைப்பியா? இல்ல உன் கல்லாப்பெட்டில வைப்பியா? இல்ல உன் லேப்டாப் வைக்கிற பேக்ல வைப்பியா? யோசனை இருக்கும் தானே! சரி மீன கொண்டு போய் நாத்து அடிக்குமே, அத கொண்டு போய் இங்கெல்லாம் வைக்கிறோமே, மீன வைக்க வேண்டிய இடம் வேற. யோசிப்பு தானே! அப்படிதான். மனசுல இது வரக்கூடாது. எப்படியும் வரக்கூடாது. இருக்குதுன்னும் வரக்கூடாது. இல்லன்ற கவலையாவும் வரக்கூடாது. அதே போல தான். சும்மா மீன் சொல்றேன், சாப்பாடு சொல்றேன்னு கெட்டு போறது. அடுத்தவங்களால திருடப்படுறது. எதெல்லாம் அடுத்தவங்களால திருடப்படும்? லேப்டாப்ப திருடிக்கலாம். மொபைல் ஃபோன திருடிக்கலாம். உங்க தங்க மோதிரம், தங்க செயின், நகைகள்லாம் திருடிக்கலாம். உங்க வீட்ட கூட அபகரிச்சுக்கலாம். உங்க பணத்த திருடிக்கலாம். இப்படி அடுத்தவங்களால கண்ணமிட்டு இதெல்லாம் திருட முடியுமோ, அதெல்லாம் உள்ளத்துல வைக்கக்கூடாது. ஏன்னா, அதனால அங்க வச்சுக்க முடியாது. நோ. அதுக்கான இடம் கிடையாது. அதுக்கான மதிப்பு கிடையாது. அதோட காஸ்ட்லியானது. ஏன்னா, அழிந்து போகிறவைகள் எதையும் அழியா தன்மை கொண்ட உள்ளத்தில் சுமக்கக் கூடாது. இதுதாங்க இங்க உபதேசம். இதுதான் இங்க உபதேசம். அழிந்து போகக்கூடிய எது ஒன்றையும் அழியா தன்மை கொண்ட உள்ளத்தில் வைக்கக்கூடாது. அதனால் அது அவைகளை சுமக்காது. உள்ளம் சுமக்கக்கூடிய, உள்ளம் தன்னுள் கிரகிக்கக்கூடிய, உள்ளம் தன்னுள் இருப்புக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒன்று அழியாதது. அது இறைமை, இறை உணர்வு. இறை உணர்வு தான் உள்ளத்திற்கான ஒரே உணவு. அப்பா! 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 யா அதனால இவ்வளவு சிறப்புமிக்க மனித பிறவியாகி நீ, ஒரு கேவலம் மிருகங்கள், பறவைகள் கூட சோத்துக்கு கவலைப்படுறதில்ல. உலக வாழ்க்கைக்காக கவலைப்படுறதில்ல. நீ அதெல்லாம் படாத. வேணாம். உன்ன நீ இழிவுபடுத்தாத. உன்ன நீ இழிவுபடுத்துறது மட்டும் இல்ல, உன்ன படைச்ச என்னையே நீ இழிவுபடுத்துற. என்ன நீ அசிங்கப்படுத்துற. என்ன நீ அசட்டை பண்ற. கடவுள் அதான் சொல்றாரு. என்ன அசட்டை பண்ற. நீ அதனையெல்லாம் பற்றும்போது, தன்னாலேயே என்ன அசட்டை பண்ற. அதற்கெல்லாம் நீ கவலைப்படும்போது, என்ன நீ காரி துப்புற. என்ன நீ காரி துப்புற. காட் நான்சென்ஸ். எனக்கு பார் சோறு இல்ல. எனக்கு பார் துணி இல்ல. அப்படின்னு என்னை காரி துப்புற. நீ அவைகளை பற்றும்போது, என் 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 மீதுள்ள பாசத்தை நீ இழக்கிறாய். நேசத்தை இழக்கிறாய். அதான் சொல்றாரு. ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை பகைப்பான். எப்பவெல்லாம் உலகப் பொருளை, உணவை உள்ளத்தில் வைக்க முடியாத உனக்காக படைக்கப்பட்ட இவைகளை எல்லாம் நீ பற்றுகிறாயோ, பெரிதென மதிக்கின்றாயோ, உடல மதிக்கலன்னா நீ உணவ மதிக்கிறன்னு அர்த்தம்.
உயிரை மதிக்கலன்னா அந்த உலகத்தில் உள்ளவை எல்லாம் மதிக்கிறேன்னு அர்த்தம். அப்படி அவையெல்லாம் மதித்து அவைகளெல்லாம் பற்றும்போது, நீ படைத்தவனை, அவனுடைய படைப்பின் ஞானத்தை, அந்த படைப்பின் நியதியை, அந்த படைப்பின் ஒழுக்கத்தையே நீ பகைக்கிறாய். சொல்லுங்க, இது பாவம் தானே? குற்றம் தானே? யோசிங்க. எப்போதெல்லாம் உன் உடலின் விசேஷத்தை, உன் உயிரின் விசேஷத்தை, நீ என்னும் அந்த உள்ளம் எத்தனை விசேஷமானது என்பதை உணரவில்லையோ, அப்போதெல்லாம் படைத்தவனை அசட்டை பண்ணுகிறாய். ஏற்கனவே போன வாரம் சொன்னதை திரும்ப சொல்றேன். நீ அலைந்து, உன்னை இழந்து, உன்னை வருத்தி தேடக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துல உன்னை விட மதிப்பு மிக்கது வேற எதுவும் இல்ல. மீண்டும் மீண்டும் சொல்றேன். எதன் பின்னாடியும் நீ ஓடாத. எது உனக்கானதோ அது உன் பின்னாடி வரட்டும். அவ்வளவுதான். நீ உள்ளம்னு உணர்ந்தா, உன் உடலின் விசேஷம் உணர்ந்தா, உன் உயிரின் விசேஷம் உணர்ந்தா, உன் இறைமையோடு நீ சரியா உறவாடி, நீ சிந்தையில் வாழ்கிற மனிதனாக இருந்தால், மந்தை போல எதன் பின்பாகவும் நீ ஓட மாட்டாய். நீ மனிதனாக நிற்பாய், நிலைப்பாய். உனக்கு தேவையானது மந்தை போல உன் பின்னாடி வரும். இந்த சிறப்பை உணர்ந்துக்கோங்க. இந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க. இவைகளை உள்ளத்துல ஆழமா பதிச்சுக்கோங்க. இயேசு நெருக்கமா, மனதிற்கு நெருக்கமா, ஆழமான பேருண்மைகளை எளிமையா, அழகா எடுத்து வைத்திருக்கிறார். புரிஞ்சுக்கோங்க. உங்களையே நீங்க கேள்வி கேளுங்க. உங்க சிந்தனையை வெளிக்கொண்டு உங்க சிந்தையில் நீங்க நில்லுங்க. இறை நம்ம எல்லாருக்கும் நல்லருள் புரியட்டும். புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.